எல்லா தோட்ஸையும் உண்டா கட்டி வச்சு போட்டா அதுதான் எங்களோட மைண்ட். அப்போ on an average a human beings thinks about 60,000 thoughts per day. 60,000 தோட்ஸ் ஒரு ஆளுக்கு வந்து போகுதுன்றது இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணினது. கூடுதலான இன்ஃபர்மேஷன் நான் டே சொல்றது எல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட இன்ஃபர்மேஷன். என்னன்னு சொன்னால் திருப்பி நான் சொன்ன டாபிக்கு போகிறேன்னு சொன்னால் நாங்கள் இந்த தியானத்தை டீச் பண்ண வேணும், ஸ்ப்ரெட் பண்ண வேணும்ன்ற அந்த ஆஸ்பெக்டில் தான் செஷன் போகுது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பலர் இந்த தியானத்தை செய்கிறபடியா நாங்கள் இந்த கூடுதலான அறிவச்சை பெற வேண்டும்ன்றபடியா கூடுதலான சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனோடும் ப்ரூவ் பண்ணின ரிசர்ச் நோட்ஸோட தான் இந்த செஷன் இன்றைக்கு போகுது. 99% of the thoughts are either past or about the future. அது நாங்கள் எத்தனையோ தடவை நாங்கள் இதை கேள்விப்பட்டிருப்போம். எங்களுக்கு வார தோட்ஸுகள் அப்போ ஒரு 1% தோட் தான் ப்ரெசன்ட் மூமெண்ட்ல வாரங்கிற தோட்ஸ். மிச்சம் எல்லாம் குப்பையான தோட்ஸுகள் தான் வந்து போகுது. என்ன சொல்லிக்குள்ள பாஸ்ட் தோட்டங்களுக்கு என்னத்துக்கு தேவையே இல்லை. ஃபியூச்சர்ல என்ன அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு அனைவருக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு இன்று 15 நிமிடங்கள் இசை தியானம் நடைபெறும். அதனை அடுத்து எமது பிரதம சிறப்பு பேச்சாளர் குலா ரட்னம் மாஸ்டர் அவர்கள் இன்று பேசியிருக்கும் தலைப்பு மென்டல் அண்ட் எமோஷனல் ஃபிட்னஸ் த்ரூ மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். தியானம் மற்றும் நினைவாற்றல் மூலம் மனம் மற்றும் உணர்ச்சி பொருத்தம் பற்றி ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார். அதனை அடுத்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை அருந்ததி மாஸ்டர் அவர்கள் வழிநடத்துவார்கள் லண்டனில் இருந்து. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இத்தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. நாம் அன்றாட வாழ்க்கையில் தியானம் செய்வது மிக மிக அவசியம். நாம் எவ்வளவு தியானம் செய்கின்றோமோ அவ்வளவு நமக்கு தெளிவு கிடைக்கின்றது. நமக்கு எவ்வளவுக்கு தெளிவு கிடைக்கும் போது நாம் செய்யும் எந்த காரியத்தையும் மிகவும் சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போது நாம் எமது ஒவ்வொரு நாள் அன்றாட வாழ்க்கையில் நாம் எமது வேலைகளை சிறப்பாக செய்யும் போது எங்களுக்கு தெரியும் தியானத்தினால் நாங்கள் எத்தனை பயன்களை அடைகின்றோம் என்று. எனவே நாம் காலை மாலை ஒவ்வொரு நாளும் தவறாது தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்யும் போது விருப்பத்துடன் செய்ய வேண்டும். ஏனோ தானோ ஒன்று செய்யாமல் விருப்பத்துடன் நாம் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்து நிமிர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் அதனை கழட்டி வைக்க வேண்டும். இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி தடுக்கப்படுகின்றது. இப்பொழுது சுகமான ஆசனத்தில் நிமிர்ந்த நிலையில் இருந்து கொண்டு கால் பாதத்தை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மிருதுவாக மூடிக்கொண்டு நமது உடலில் இயல்பாக இயற்கையாக இயங்கிக் கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்த வண்ணம் இருத்தல் வேண்டும். எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. அதை விடுத்து மீண்டும் மீண்டும் நமது மூச்சின் மேல் கவனம் எடுக்கும் போது ஒரு நிலையில் எண்ணமற்ற நிலை வந்து நமது உடலில் இறை சக்தி என்று சொல்லப்படும் சக்தி நமது உடலில் சென்று நமது இரத்த ஓட்டங்களை சீராக ஓடச் செய்கின்றது. இரத்த ஓட்டங்கள் சீராக ஓடும் போது நமக்கு நோயற்ற வாழ்வை நாம் வாழலாம் என்று கூறிக்கொண்டு எப்பொழுதும் உங்களுக்கு இனிமையான பிதாமகர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜின் இசை வழங்கப்படும். தியானத்தில் அமருவோம். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதிருங்கள். நன்றி, வணக்கம். அனைவரும் இயல்பான நிலைக்கு வாருங்கள். இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்து கண்களில் ஒற்றி வையுங்கள். 5 வினாடிகள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு உள்ளங்கைகளை பார்த்து நாம் அருமையான தியானம் செய்ததற்காக நன்றியை தெரிவிக்குமாக கைகளை தட்டிக்கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி.
பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக அருந்ததி மாஸ்டர் தியானத்தை வழிநடத்தினார்கள். அதற்கு உதவியாக மீரா நாகேந்திரன் மாஸ்டர் மியூசிக்கை, வானா ஜே அவர்கள் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பதாதைகளையும் போட்டு எங்களுக்கு உதவி செய்தார்கள். மற்றும் உதவி செய்த எல்லோருக்கும் நன்றி என்று கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும். இப்போது இன்று பேச இருப்பவர் பற்றி சிறு குறிப்பு. அதாவது இன்று பேச இருப்பவர் குலா ரட்னம் மாஸ்டர் அவர்கள். இவர் எல்லோரும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த தளத்தோடு பல விதங்களில் எங்களுக்கு உதவி செய்து வருகின்றார்கள். மற்றும் ஒவ்வொரு கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் அவர் எங்களுடைய வழியில நாங்கள் தியானம் செய்யும் போது கட்டாயம் வந்து கலந்து கொள்ளுகிறார். அவர் ஒரு அக்கௌண்டனாக தற்பொழுது ஒரு செக்யூரிட்டி ஃபர்மில் வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். நேரம் கருதி அவரை நாங்கள் இந்த பேசும்படி அழைக்கின்றேன். அதாவது இன்றைய பேச இருக்கும் தலைப்பு மென்டல் அண்ட் எமோஷனல் ஃபிட்னஸ் த்ரூ மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது தியானம் மற்றும் நினைவாற்றல் மூலம் மனம் மற்றும் உணர்ச்சி பொருத்தம் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார். இப்பொழுது ஐயா, இந்த தளம் உங்களுடையது. நன்றி, வணக்கம். ஸ்லைட்ஸ் எல்லாம் தெரியுதோ? அருமையா தெரிகிறது. ஓகே. இந்த தளத்திலே வந்திருக்கும் அத்தனை ஆசான்மார்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, நேற்று இந்த மண்ணுலகத்தை விட்டு முடமிருந்து பிரிந்த தேவி பாலசுந்தரம் மாஸ்டர் அவர்களுக்கும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தித்து எனது இந்த செஷனை இப்போது தொடங்குகின்றேன். இன்றைய செஷன் மென்டல் அண்ட் இமோஷனல் ஃபிட்னஸ் த்ரூ மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் என்ற ஒரு தலைப்பிலே நான் இங்கு பேச வருகின்றேன். இந்த தலைப்பு இங்கே எத்தனை பேர் இப்போ கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேலாக தியானம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். திடீரென நான் ஏன் இந்த மெடிடேஷனை பற்றி கதைக்கின்றேன் என்று சொன்னால், இது ஒரு விழிப்புணர்வுக்காக நாங்கள் தியானத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த தியானத்தில் இருந்து ஒரு படி மேலாக நாங்கள் அனைவரும் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடும் நாங்கள் இந்த தியானத்தை பற்றி கூடுதலாகவும் அறிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் தான் இந்த செஷனை எனக்கு இது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இன்றைக்கு வந்தது. அந்த வகையிலே தான் இந்த தியானத்தை நான் தொடங்குகிறேன். முதலாவதாக நான் சொல்ல இருக்கும் கருத்து என்னென்று சொன்னால், எங்களுடைய பிரம்மஸ்ரீ பத்ரிஜி சார், அவர் ஒரு நண்பராக எங்களுடன் பயணித்தவர். அவருடைய வேண்டுகோள், எங்களுக்கு அவர் சொன்ன ஒரு வேண்டுகோள் என்னென்று சொன்னால், தியானத்தை பற்றி 4 பாயிண்ட்ஸ்களை எங்களுக்கு தந்துவிட்டு சென்றார். அதாவது லேர்ன் மெடிடேஷனை பற்றி லேர்ன் பண்ண சொல்லி, நாங்கள் தியானத்தை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த தியானத்தை பற்றி நாங்கள் எங்களுடைய பிரம்மஸ்ரீ எத்தனையோ ஆண்டுகளாக அதை பற்றி பலதரப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்தார். அது பற்றி பல புத்தகங்களை படித்தார். அவர் கிட்டத்தட்ட 100,000 புத்தகங்களை படித்தார். எல்லா விதமான புத்தகங்களையும் படித்தார். அதிலே தியானத்தை அவர் கடைசியிலே கண்டறிந்தது, நாங்கள் செய்யும் தியான முறைதான் சரியான ஈஸியான முறை. இந்த உலகத்திலே உள்ள அத்தனை மக்களும் செய்யக்கூடிய ஒரு இலகுவான தியானம் என்பதையும் அவர் கண்டுபிடித்தார். அவர் செய்த அதே ரிசர்ச்சை நாங்களும் செய்ய வேண்டும். நாங்கள் செய்கின்றோம். ஏனென்று சொன்னால், ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், பலர் பல கேள்விகளை கேட்பார்கள்.
அந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிக்கக்கூடிய வகையிலே நாங்கள் 100க்கும் மேற்பட்ட தியான முறைகள் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய தியான முறை எளிய முறை, அத்தனை பேரும் இலகுவாக செய்யக்கூடியது. குரு என்று நாங்கள் செய்வது எங்களுடைய சுவாசத்தை மாத்திரம், எவ்வளவோ இலகுவான முறை. அதே நேரம் நாங்கள் மற்றவர்களுக்கு கேள்வி பதிலுக்கு சொல்லக்கூடியதாக மற்ற தியானங்களில் உள்ள தியானங்களை எப்படி செய்வது என்பதை கூடுதலாக ஆராய்ச்சி செய்யாட்டியும் எங்களுடைய பிரம்மஸ்ரீ பத்ரிஜி சார் அவர் இந்த மியூசிக் தியானத்தை அவர் சொன்னார் என்பதால் அவர் இதையெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் அவர் ப்ரூவ் பண்ணினார். ஒரு மியூசிக் தியானம் செய்யும் போது 3 மடங்கு கூடுதலான பிரபஞ்ச சக்தியை நாங்கள் ஈர்க்க முடியும். அதே போல ஒரு குரூப்பாக நாங்கள் இருந்து தியானம் செய்யும் போது 3 மடங்கு பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடியதாகவும் அப்படி என்று இருக்கும். அதே நேரம் பிரமிட்டு கீழே இருக்கும் போது 3 மடங்கு கூடுதலான சக்தி, இப்படி என்ற பலவிதமான ஆராய்ச்சிகள் எக்ஸ்பெரிமெண்ட்டுகளை செய்து எங்களுக்கு அந்த தகவல்களை தந்திருக்கிறார். அப்ப அவர் செய்தது போல நாங்களும் அந்த இதுகளை பின்பற்று செய்யும் போது எங்களுக்கும் அதே விதமான கேள்விகளை மற்றவர்கள் கேட்பார்கள். அந்த இதுகளை நாங்கள் ப்ரூவ் பண்ணி நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்க வேணும். அப்ப அந்த இதில் நாங்கள் அந்த நான் முதலாவது போன்றிலே தான் என்ன நிற்கின்றேன், மெடிடேஷன், லேர்ன் மெடிடேஷன் என்று அவர் சொன்னது ஒரு ஆழமான ஒரு 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 இதோட நாங்கள் அந்த தியானத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் மெடிடேஷன் என்று சொன்னோன்னே, நாங்கள் ஆக்களை சொன்னோன்னே ஆக்கள் ஓடி போற மாதிரி தான் அவர்கள் நினைக்கிறார்கள், ஏதோ நாங்கள் ஏதோ இழுக்கின்றோம் ஆக்கள் என்று. அப்ப நாங்கள் அதை பற்றி கூடுதலாக சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். 2வது அவர் சொல்வது பிராக்டிஸ் மெடிடேஷன். அப்ப நாங்கள் தியானத்தை செய்கின்றோம். இதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் 3 தடவை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதே நேரம் ஒவ்வொருவரும் எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது, எங்களுக்கு மனதிலே சஞ்சலங்கள் வரும்போது ஒரு 1 minute 5 minutes நாங்கள் அந்த தியானத்தை செய்வதன் மூலம் அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டும். அப்ப நாங்கள் மற்றது கூடுதலான ஆட்கள் ஒரு கிழமைக்கு வந்து போட்டு பிறகு தியானத்தை செய்யாமல் விடுவது, அப்படியெல்லாம் அவர்களுக்கு அந்த பலன் வராது. அதாவது நாங்கள் சொல்வது 41 நாள் ஒரு தியானத்தை செய்ய வேண்டும். அப்போதுதான் ரெண்டு சொன்ன ஒரு மண்டலா, அந்த 41 நாட்கள் அது சயின்டிபிக்காக ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள். 41 நாள் ஒரு இதை செய்யும் போதுதான் அதனுடைய பெறுபேறுகள், அது உடம்பிலேயே மாற்றங்கள் வரும் என்று. அப்ப நாங்கள் இந்த 41 நாள் தியானத்தை ஒரு முறைப்படி செய்யும் போதுதான் அவர்களுக்கு அந்த பெறுபேறுகள் வரும். அப்ப பிராக்டிஸ் மெடிடேஷன் 2வது சொல்லுகிறார். அந்த வகையிலே நாங்கள் அதை நாங்களும் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கும் அதை எடுத்துரைக்க வேண்டும். ஒரு 41 நாள் நீங்கள் செய்து பாருங்கள். 21 நாள் ஒரு மைண்டிலே உள்ள ஒரு சஞ்சலப்பை எடுக்க முடியும். ஆனால் 41 நாள் செய்யும் போதுதான் அது ஒரு ஹேபிட்டாக வரும். இப்போ எத்தனையோ விதமான ஹேபிட்டுகள், நல்ல ஹேபிட்டுகள் இருக்குது, கூடாத ஹேபிட்டுகள் இருக்குது. அவை கூடாத ஹேபிட்டை விடுவதுன்னு சொன்னால் 41 நாள் நாங்கள் வலுக்கட்டாயமாக அதில் இருந்து அதை செய்யாமல் இருந்தோம்னு சொன்னால் அதை விளக்க முடியும். இது தியானம் என்பது ஒரு நல்ல ஒரு பழக்கம், ஒரு ஹேபிட். அது நாங்கள் 41 நாள் செய்தால் நாங்கள் வாழ்க்கை பூராக அது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு எல்லா வகையிலும் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை நாங்கள் பழகுகின்றோம். அப்ப நாங்கள் எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கும். 3வதாக அவர் சொன்னால் டீச் மெடிடேஷன், தியானத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப அந்த சொல்லிக் கொடுக்கின்றார் என்று சொல்லிக்குள்ள நாங்கள் இந்த 4 பேரையும் நாங்கள் இந்த தியான தளத்திலே செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் எனது என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒவ்வொருவரும், அதற்கு நான் இன்னொரு உதாரணம் என்று பிறகு சொல்லுகின்றேன், ஒவ்வொருவரும் இந்த 4 கோட்பாடுகளையும் அடித்தளமாக வைத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த லெவலுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டும். அதுதான் எனது அந்த இதிலே தான். மற்றது 3வதாக டீச் மெடிடேஷன் என்று சொன்னார். அது நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் மற்றவர்களுக்கு தியானத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாங்கள் மன்னிக்க வேண்டும் ஐயா, நீங்க இது மூவ் பண்ண இல்ல. ஸ்லைட்ஸோ ஒன்றுமே மூவ் பண்ண இல்ல. இல்லை, நான் என்ன தொடங்க இல்லை. அதுதான் நான் முதல் இதெல்லாம் நிற்கிறேன், நான் சொல்றேன். அடுத்து 4வதாக அவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால் ஸ்ப்ரெட் மெடிடேஷன். இந்த ஸ்ப்ரெட் மெடிடேஷன் அவர் சொல்லுவது என்னன்னு சொன்னால், இந்த தியானத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஸ்ப்ரெட் பண்ண வேண்டும். இப்ப பெரிய பெரிய சமயங்கள் எல்லாம் தங்களுடைய சமயங்களை மற்ற ஸ்ப்ரெட் பண்ணணும் என்ற மாதிரி பரப்புரை செய்ய வேண்டும் என்றது மாதிரி இருக்கு. ஆனால் எங்களுடைய பரப்புரை நாங்கள் நல்ல ஒரு செயலைத்தான் செய்கின்றோம். ஒரு இலகுவான
எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்த்துக்கும் மற்றது எங்களுடைய மனத்துக்கும் ஒரு அமைதியான ஒரு இதைத்தான் சொல்லிக் கொடுக்குறோம். இதை ஸ்ப்ரெட் பண்ண சொல்லிக்குள்ள நாங்கள் அதை ஒரு மற்ற விதமாக யோசிக்க கூடாது. ஒரு நல்ல ஒரு இதை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். டீச் பண்ற மாதிரி மற்றவர்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண வேண்டும். அது ஒரு நல்ல வகையிலே அதை செய்ய வேண்டும். இந்த 4 கோட்பாடையும் தான் அவர் அடிக்கடி சொல்லுவார். இந்த லேர்ன் மெடிடேஷன், ப்ராக்டிஸ் மெடிடேஷன், டீச் மெடிடேஷன், அடுத்தது 4வதாக ஸ்ப்ரெட் மெடிடேஷன். அப்போ இந்த 4ஐயும் தான் அவர் சொல்லுகிறார். அந்த கோட்பாட்டிலே தான் செஷன் இருக்கிறது. அந்த இதிலே கூடுதலான கொஞ்சம் ஆழமான சிந்தனையோட இந்த மென்டல் ஹெல்த்தும் இமோஷனல் ஹெல்த்துக்கும் எவ்வளவு உதவியாக இருப்பவற்றை சொன்னால் இந்த 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 கருத்துக்களை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் மற்றது டீச் பண்றதுக்கும் இலகுவாக இருக்கும் என்று கொஞ்சம் ஆழமாக மெடிடேஷனை பற்றி பார்ப்போம். நான் PSSM UK நான் செஷன்கள் செய்து கொண்டிருக்கிறபடியா அவை இதுக்குள்ளால செய்கிறேன். அடுத்த ஸ்லைட்ஸுக்கு நான் இப்ப போகின்றேன். எங்களோட கிராண்ட் மாஸ்டரை பற்றி ஒரு இது PSSM Spiritual Society Movement. PSSM stands for Pyramid Spiritual Society Movement. It's a non-religious and non-cult, non-profit and a voluntary organization. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த இப்படியான கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாளைக்கு ஒரு ஆக்களும் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எங்களுடைய சோல் ஆப்ஜெக்ட் என்று சொன்னால் ஸ்ப்ரெட் பிரெத் அவேர்னஸ் மெடிடேஷன். In Pali language is called Anapanasati. என்று ஆனான்னு சொன்னா இன் பிரெத், அதாவது உட்சுவாசம், பானா என்று சொன்னால் வெளிச்சுவாசம், சதி என்று சொன்னால் அந்த மூச்சு காற்றுடன் இருப்பதுதான் இந்த தியானத்தின் பேரின்ற விளக்கமும் இதுக்கும். Started by Brahmashri Patriji sir in year 1990 in India. 1990 இந்த PSSM இது தொடங்கியது. Thousands of pyramid meditation centers have been established throughout the India and worldwide. இது எல்லாருக்கும் தெரியும். உலகம் பூராக எங்களுடைய PSSM பறந்திருக்கிறது. எந்த ஒரு நாட்டிலும் இல்லை என்று இப்போ சொல்ல முடியாத ஒரு வளர்ச்சியை வளர்ந்திருக்கிறது PSSM மூவ்மெண்ட். அடுத்தது serve individual in their quest for spiritual wisdom and right living. Meditation is taught in the meditation centers free of charge. நாங்கள் எந்த ஒரு செஷன் செய்யறோம்னு சொன்னா நாங்கள் ஃப்ரீயா செய்யறது. இது எல்லோரும் வரைந்தது. எங்களுடைய குருவாக இருந்த பிரம்மஸ்ரீ பத்ரிஜி சாருடைய வேண்டுகோளும் அதே இதுதான். நாங்கள் உலகம் பூராக இதை செய்து கொண்டு வருகின்றோம். நான் அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போறேன். அடுத்த இதுல பார்த்தோம்னா சேலஞ்சஸ் இன் த பிரசன்ட் வேர்ல்ட். இந்த உலகத்திலே உள்ள இப்ப பிரச்சனைகள் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மக்களுக்கு இருக்கிறது பர்சனல் ஸ்கோப்ல பார்க்கக்குள்ள ஸ்ட்ரெஸ். உலகத்திலே 70% மக்கள் ஸ்ட்ரெஸ்லே தான் இருக்கிறார்கள். இந்த ஸ்ட்ரெஸ் என்று சொன்னால் நான் இப்போ ஒரு கிட்டடியில் ஒரு செஷன் செய்து நான் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஸ்ட்ரெஸ் ஒரு கொஞ்சம் ஒரு லெவல்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் இஸ் ஓகே. எல்லோருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் வேணும். ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் நாங்கள் அந்த வேலையை செய்து முடிக்க வேணும். ஆனால் கூடுதலான ஸ்ட்ரெஸ் இருக்கக்குள்ள அது எங்களுடைய உடலை பாதுகாக்கும் என்பதை பற்றி நான் முதலே சொல்லியிருந்தேன் முன்ன செஷன்களே. அந்த ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு கூடாது. அப்ப அந்த மக்கள் 70% மக்கள் மிகவும் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நான் இந்த தியானம் இவ்வளவு உதவியாக இருப்போம் என்பதை கீழே வருகின்ற ஸ்லைட்ஸின் மூலம் நீங்கள் அறிவீர்கள். அந்த மக்கள் கூடுதலாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸிலே வாழ்கிறார்கள். மற்றது 2வது பிரச்சனை இந்த உலகத்திலே டைம் மேனேஜ்மெண்ட். ஆக்களை சொன்னா தங்களுக்கு நேரம் இல்லை. எந்த இதையும் சொன்னாலும் தங்களுக்கு நேரம் இல்லை என்பதுதான் இது சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பேலன்ஸ் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப். அப்போ அவர குடும்ப வாழ்க்கையிலும் பேலன்ஸ் பண்ண இல்லாம வேலையிலும் பேலன்ஸ் பண்ண இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ உலகத்திலே நடக்கின்ற ப்ரெசன்ட் சேலஞ்சஸ் ஒரு ஆக்களுக்கு. மற்றது ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள்.
ஹஸ்பண்ட் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள், சகோதர சகோதரிகளுக்குள்ள பிரச்சனை, மற்றது உறவினர்களோட கூட பிரச்சனை. இப்படியான ஒரு பிரச்சனையில தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்போ ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸுக்கு முதல்ல பார்த்தோம்னு சொன்னா இப்படியான பிரச்சனைகள் இந்த உலகத்திலே இருக்கவில்லை. நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஒரு குடும்பமாக எத்தனையோ உலகம் பூராக உள்ள மக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். இப்போது அந்த எல்லாம் இந்த உலகத்திலே எல்லாம் சேலஞ்சஸாக வந்து விட்டது. டெக்னாலஜியும் மாறி எல்லோரும் ஓடி ஆடி தெரிய வேண்டிய ஒரு வாழ்க்கையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பிரச்சனை. மற்றது கடைசியாக பர்சனல் ஸ்கோப்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசீஸ். டிசீஸ் இல்லாத ஆட்களை நாங்கள் இப்போ காணவே முடியாது. ஒரு 30 வயதுக்கு பிறகு அவருக்கு டிசீஸ் வந்துடும். அடுத்தது ஸ்டாண்டர்டு வருத்தங்களாக கேன்சர், மற்றது டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் என்று ஒரு ஸ்டாண்டர்டான வருத்தங்களாக எல்லா வருத்தங்களும் இல்லாத ஒரு ஆக்களும் இல்லை. மருந்து மாத்திரைகள் எடுக்காத ஒரு நபர்களும் இந்த உலகத்திலே இல்லையண்டே இப்போ சொல்லலாம். அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசீஸ் எங்களுக்கு வந்து பிடிச்சிட்டு அதுதான் அடுத்த இது. அப்போ இதுகள்லாம் எங்களோட ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ள சேலஞ்சஸ். அடுத்தது குளோபல் சேலஞ்சஸ் பார்த்தோம்னு சொன்னால் குளோபல் வார்மிங், உலகத்தில் வெப்பநிலை அதிகரித்து கொண்டு போகிறது. மற்ற ரிலிஜன்ஸுக்குள்ளால ஃபைட்ஸ்கள், முஸ்லீம், ஹிந்துஸ், கிறிஸ்டியன் இப்படி அந்த அந்த விதத்தில் ரிலீஜியஸ் ஃபைட்டிங் நடக்குது. அடுத்தது காம்படிஷன் அண்ட் பேண்டமிக். அப்போ நாட்டுக்கு நாடு காம்படிஷன், ஆக்களுக்கு ஆக்கள் காம்படிஷன், இப்படி என்று அடுத்த அந்த இதுகள். மற்றது நோய்கள், கொடிய நோய்கள் வந்து பிடிக்குது. அடுத்தது மற்றது போர், நாடுகளுக்கு இடையிலே சண்டை. இப்படி என்று பல விதமான பிரச்சனைகள் இந்த உலகத்திலே குளோபல் ஸ்கோப்புக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்படியான இந்த இதுகளை எல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி படிச்சா இதுகள் எல்லாம் எப்படி வருகிறதுன்னு சொன்னா வேரியஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் சச் அஸ் இன்சோமியா, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக்ஸ், விஷன் ப்ராப்ளம், ஹார்ட் டிசீஸ். ஹார்ட் டிசீஸ் எல்லாரும் ஹார்ட் டிசீஸுக்கு டேப்லெட் எடுத்துக்கொண்டு ஹை கொலஸ்ட்ரால் என்று அடுத்த அந்த அப்படியான பிரச்சனை. இந்த 4 வருத்தங்களும் இல்லாத ஒரு ஆக்களையும் இப்ப இந்த உலகத்துல கண்டுபிடிக்க இயலாது. அந்த அளவுக்கு வருத்தங்கள் கூட்டின ஒரு உலகமாக மாறிவிட்டது. இன்க்ரீஸ் டென்ஷன், இதுக்குள்ளால ஆக்களுக்கு டென்ஷன், நாட்டுக்கு நாடு சண்டை, டென்ஷன் இப்படி என்று இருக்குது. மற்றது பேட் அண்ட் அன்வான்ட் ஹேபிட்ஸ். ஆக்கள் எல்லாரும் அன்வான்ட் ஹேபிட்ஸும் பேட் ஹேபிட்ஸும் ரெண்டு உலகம் பூராக இந்த ட்ரக்ஸுகள், ஆல்கஹாலிசம் அப்படி என்று ஸ்மோக்கிங் என்று பேட் ஹேபிட்ஸ்கள் உலகத்தில் கூட்டிக்கொண்டு போகிறது. அடுத்தது டிசிஷன் கோயிங் ராங் அண்ட் திங்ஸ் ஆர் கோயிங் ராங்ஸ். அப்போ நாங்கள் ஒரு முடிவை சரியாக செய்யாவிட்டால் அடுத்தது அதுகிட கான்சிக்வன்ஸா எங்களுக்கு அதுகிட பேட் ரிசல்ட் தான் வரும். மற்றது அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப். அப்போ இந்த பர்சனல் பிரச்சனாலும் குளோபல் பிரச்சனாலும் அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்புகள் எங்களுக்குள்ள இருக்குது. அன்ஹாப்பி அண்ட் டிசப்பாயின்மெண்ட். மற்றது எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ், சம்டைம் லீடிங் டு மென்டல் டிஸார்டர். அப்போ நான் இந்த ஸ்ட்ரெஸ் என்ன சொன்னால், இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக வந்தோட்ட பிறகு அது மென்டல் டிஸார்டராக மாறிவிடும். அப்போ இதுதான் இந்த உலகத்திலே இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சேலஞ்சிங் வேர்ல்டில் தான் நாங்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கேக்குள்ள கூட எங்களுக்கான இப்படியான சேலஞ்சுகள் வேற. இந்த தியானத்தின் மூலமாக நாங்கள் இந்த சேலஞ்சுகளை நாங்கள் இந்த இஷ்யூக்களை, ப்ராப்ளங்களையும் இஷ்யூக்களையும் சேலஞ்சஸாக மாற்றி நாங்கள் அதுகளிலிருந்து விடுபடக்கூடியதாக இருக்குது. அதிலே அந்த வகையிலே நான் கடந்த 6 வருஷங்களாக தியானம் செய்து அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து மாற்றக்கூடிய ஒரு தன்மையை நான் பெற்றிருக்கிறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் அது உதவி செய்யும் இந்த தியானம் என்பதை நான் சொல்லிக்கொண்டு அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போகிறேன். இப்படியான இந்த சேலஞ்சுகள் இந்த உலகத்திலே. அப்போ இந்த சேலஞ்சுகளுக்கு எல்லாத்துக்கும் has anyone ever thought about common aspect of that is cause of all this about? இப்போ நான் இந்த பர்சனல் இஷ்யூன்னு சொன்னால், குளோபல் இஷ்யூன்னு சொன்னால், இந்த சேலஞ்சஸ்ன்னு சொன்னால், அந்த சேலஞ்சஸ்களுக்கு ஏன் இப்படியான ஒரு பிரச்சனைகளுக்கு என்ன கோஸ் பண்ணுது என்பதை யாராலும் யோசிக்க முடியுமா, இல்லை சிந்திக்க முடியுமா? இதுக்கான ஆன்சர் என்னன்னு நீங்க யோசிங்க. நான் அடுத்த ஸ்லைட்ல அதை சொல்றேன். இதற்கான பிரச்சனை என்னன்னு சொன்னா எங்களோட மைண்ட் தான் இந்த இவ்வளவு இஷ்யூகளுக்கும், நாட்டுக்கு நாடு சண்டை போடுறதும் அதுவும் மைண்டால ஒரு லீடரால வர பிரச்சனையா இருக்கும். எங்களுக்குள்ள வர பிரச்சனை எல்லாத்துக்கும் கோஸ் பண்றது இந்த மைண்ட். மோஸ்ட் காமன் கோஸ் ஆஃப் ஆல் தீஸ் சேலஞ்சஸ் இஸ் மைண்ட். அப்போ அந்த மைண்டால எங்களுக்கு முழு பிரச்சனையும் வருகுது. இண்டிவிஜுவல் லெவல்ல வரும், கண்ட்ரி வைஸ்ல வரும், ஃபேமிலிக்குள்ள வரும், எல்லாம் இந்த மைண்ட் கேம் தான். அப்போ மைண்ட் இஸ்
இஸ் த சம் ஆஃப் டோட்டல் ஆஃப் ஆல் தாட்ஸ். அப்போ நாங்கள் எல்லா தாட்ஸையும் ஒன்றா கட்டி வச்சு போட்டா அதுதான் எங்களோட மைண்ட். அப்போ on an average a human beings thinks about 60,000 thoughts per day. 60,000 தாட்ஸ் ஒரு ஆளுக்கு வந்து போகுதுன்றது இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணினது. கூடுதலான இன்ஃபர்மேஷன் நான் டே சொல்றது எல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட இன்ஃபர்மேஷன். என்னன்னு சொன்னால் திருப்பி நான் சொன்ன டாபிக்கு போகிறேன்னு சொன்னால் நாங்கள் இந்த தியானத்தை டீச் பண்ண வேணும், ஸ்ப்ரெட் பண்ண வேணும்ன்ற அந்த ஆஸ்பெக்டில் தான் செஷன் போகுது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பலர் இந்த தியானத்தை செய்கிறபடியா நாங்கள் இந்த கூடுதலான அறிவச்சை பெற வேண்டும்ன்றபடியா கூடுதலான சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனோடும் ப்ரூவ் பண்ணின ரிசர்ச் நோட்ஸோட தான் இந்த செஷன் இன்றைக்கு போகுது. 99% of the thoughts are either past or about the future. அது நாங்கள் எத்தனையோ தடவை நாங்கள் இதை கேள்விப்பட்டிருப்போம். எங்களுக்கு வார தோட்ஸுகள் அப்போ ஒரு 1% தோட் தான் ப்ரெசன்ட் மூமெண்ட்ல வாரங்கிற தோட்ஸ். மிச்சம் எல்லாம் குப்பையான தோட்ஸுகள் தான் வந்து போகுது. என்ன சொல்லிக்குள்ள பாஸ்ட் தோட்டங்களுக்கு என்னத்துக்கு தேவையே இல்லை. ஃபியூச்சர்ல என்ன ஃபியூச்சர் தோட்டை நாங்கள் செய்து போட்டு நாங்கள் ப்ரெசன்ட் டைமில் நாங்கள் அதை செய்து முடிக்கலாது. அப்போ நாங்கள் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும், அது மன உளைச்சலை தருமையை தவிர எந்த விதத்திலும் அது பயன் தராது. அடுத்தது மைண்ட் லிவிங் இன் த பாஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர். ஓவர் திங்கிங். மைண்ட் எந்த நேரமும் வேலை செய்து கொண்டிருந்தா நாங்களுக்கு ஓவர் திங்கிங், அதாவது அதிகூடிய யோசனையில தான் நாங்கள் எந்த நேரமும் இருப்போம். அது இந்த அடுத்தது இன்செக்யூர் அண்ட் ஃபோல்ஸ் இமேஜினேஷன். மற்றது டிஸ்ட்ரோஸ் அண்ட் நெகட்டிவ் திங்கிங் டிப்ளீட் த எனர்ஜிஸ் ரிசல்ட்டிங் இன் விசிபிள் for attacks from the external sources like a virus and bacteria. அப்போ எங்களோட சக்தியை இந்த ஸ்ட்ரெஸ்ஸுகளாலும் மைண்டா ஓவர் திங்கிங்கால எங்களோட எனர்ஜியை தான் நாங்கள் குறைச்சி கொண்டே இருப்போம். இந்த நாங்கள் எனர்ஜி என்று சொல்றது நாங்கள் இந்த எங்களோட ஃபுட்டுக்குள்ளால வர எனர்ஜியை விட நாங்கள் கூட கதைக்கிறது எங்களோட காஸ்மிக் எனர்ஜி, எங்களோட உடம்பிலே இருக்கிற காஸ்மிக் எனர்ஜியை பற்றி தான் நாங்கள் கதைக்கிறோம். அந்த காஸ்மிக் எனர்ஜி நாங்கள் குறைச்சி கொண்டு போவோம். மைண்டா ஓவர் திங்கிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி ஒரே இப்படியான தோட்ஸுகளை கூட செய்து கொண்டிருந்தால் எங்களோட சக்தியை தான் நாங்கள் இழந்து கொண்டிருப்போம். இது லீட் பண்ணும் கூடுதலான வைரஸும் பாக்டீரியாவும் எங்களோட உடம்புகளில் அட்டாக் பண்ணுறதுக்கு அதனால நாங்கள் கூடுதலான சக்தியை இழந்து விடுவோம். அப்ப அடுத்த ஸ்லைட்ஸுக்கு நாங்கள் போறோம்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையில நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு இதுகளுக்கு போயிருப்போம். என்று சொன்னா எங்களை பற்றி மற்றவர்கள் பலவிதமாக சொல்லியிருப்பார்கள். how it so affect psychologically என்று சொல்லிக்குள்ள எங்களை ஒரு வேர்த்லெஸ்ஸான ஒரு ஆள் அல்லது ஸ்டூபிட்னு சொல்லி இருப்பார்கள், அல்லது கோப்லெஸ்ன்னு சொல்லி இருப்பார்கள், ஃபெயிலியர் பர்சன். இப்படி என்று இதுல இந்த ஸ்லைட்ல இருக்கிற அத்தனை வகையாகவும் மக்களை மனிதர்களை டவுன் ஆக்கி இருப்பார்கள். இப்படியான இதுகள் எல்லாம் சைக்காலஜிக்கலா எங்களை அஃபெக்ட் பண்ணும். சில வேளை எங்களுக்கு பெயினை தந்திருப்பார்கள், யூஸ்லெஸ் என்று சொல்லியிருப்பார்கள், ஒரு ஆக்லி பர்சன் என்று சொல்லியிருப்பார். இப்படி என்று ஃபெயிலியர் பர்சன் இப்படி என்று சொல்லியக்குள்ள இதெல்லாம் உங்களுக்கு சைக்காலஜிக்கலா எங்களை அஃபெக்ட் பண்ணும். இந்த இதுகள் எல்லாம் எங்களுடைய ஆழ் மனதிலே இருந்து கொண்டு இவையெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுகளை செய்யும். இப்படியான இந்த குப்பைகளை எல்லாம் உங்களுக்கு இதில் இருக்கக்குள்ள நாங்கள் அதுகளிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் இவை எல்லாத்துக்கும் என்ன மாதிரி இதுகளில் இருந்து விடுபடலாம், இப்படியான மன உளைச்சல்களில் இருப்பவர்கள் எல்லாம் எப்படி அதில் இருந்து விடுபடலாம் என்பதற்கு ஒரு இதுகள் தான் நாங்கள் இப்போது சொல்றோம். அடுத்த ஸ்லைட்ல இது ஒரு கோட் உண்டு. யூ வில் நெவர் பி ஃப்ரீ until you free yourself from the prison of your own false thoughts. நாங்கள் இப்படி இப்போ எங்களை நீ ஒரு ஸ்டூபிட்டான ஆள், நீ ஒரு ஃபெயிலியரான ஆக்கள், இப்படியெல்லாம் சொல்லியக்குள்ள இப்படியான இதுகள் எல்லாம் எங்களை ஒரு பிரிசன் மாதிரி எங்களை வச்சுக்கொண்டு இருக்கும். இப்படியான இந்த ட்ராப்புக்குள்ள இருந்து நாங்கள் வெளிவர வேணும். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லை என்னன்னு சொல்லியக்குள்ள இதெல்லாம் சொசைட்டியும் மற்ற ஆக்களும் சொல்ற கதைகள், அந்த கதைகள்ல இருந்து நாங்கள் விடுபடுறோம்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு கோட். யூ வில் நெவர் பி ஃப்ரீ அன்டில் யூ ஃப்ரீ யுவர் செல்ஃப் ஃப்ரம் த பிரிசன் ஆஃப் யுவர் ஓன் ஃபோல்ஸ் தாட். அப்ப நாங்கள் இப்படியான ஒரு ஃபோல்ஸ் தாட்டுக்குள்ள ஒரு ஒரு ஒரு
ஒரு இமேஜினரி ஒரு இதுக்குள்ள நான் இப்படிப்பட்ட ஒரு ஆளு நாங்கள் யோசிச்சு கொண்டிருந்தோம் என்று சொன்னா நாங்க அதுல இருந்து வெளிவந்தா தான் அந்த வெளிவாரத்துக்கு எல்லாம் இந்த மாதிரி இந்த தியானங்கள் ஹெல்ப் பண்ணுறது வார ஸ்லைட்டுகளை பார்க்கலாம். அப்ப இப்படியான ஒரு ஃபோர்ஸ் தோட்டக்குள்ள இருந்து நாங்கள் இந்த பிரச்சனைக்குள்ள இருந்து நாங்கள் வெளிவர வேண்டும். இதுக்குள்ள மக்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் தங்களை தாங்களே குறை சொல்லி கொண்டு தாங்களே எங்களால செய்ய முடியாது, can't do that அப்படின்ற ஒரு attitudeல இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எல்லாம் இந்த தியானங்கள் என்ன மாதிரி அவர்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து அவர்கள் அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்தலாம் என்பதற்கு இந்த அடுத்த ஸ்லைடுகளை சொல்லுகின்றேன். அடுத்தது cultivate the mind. For a man who has conquered his mind, it is the greatest friend. But for the man who fails to do so, his mind will be the greatest enemy. இது பகவத்கீதையில சொல்லி இருக்குது. அப்ப அதை நான் திருப்பி ஒருக்கா வாசிக்கிறேன் என்று சொன்னேன். It's a great quote, cultivate the mind. For the man who has conquered his mind, it is the greatest friend. அப்ப நாங்க இந்த மைண்டை என்ன மாதிரி கொங்கர் பண்ணி வெற்றி பாதையில செய்யறோமோ அந்த இது மைண்டுகளுக்கு ஒரு ஃப்ரெண்டாக வேலை செய்யும். The man who failed to do so, his mind will be the greatest enemy. அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ண தெரியாத ஒரு ஆட்களுக்கு அந்த மைண்டே ஒரு எதிரியாகத்தான் செயற்படும் என்று பகவத்கீதையில சொல்லி இருக்கு. அதே மாதிரி ஹோலி பைபிள் says the mind governed by the flesh is death. அந்த மைண்ட்ன்றது ஒரு சதமாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அது யூஸ்லெஸ். அது பட் the mind governed by the spirit is the life and the peace. அப்போ இந்த மைண்டில் நாங்கள் ஸ்பிரிட், அதாவது எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் அந்த மைண்டுக்குள்ள கொண்டு வந்தோம்னு சொன்னா எங்களுடைய லைஃப் எங்களோட லைஃப் பீஸாகவும் பீஸான ஒரு லைஃபுக்கு கொண்டு செல்லும் என்று பைபிள்ல கூட சொல்லி இருக்கிறது. அப்போ the only way to cultivate the mind is meditation. அப்போ கடைசியாக நாங்கள் இந்த தியானத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மெடிடேஷன் தான் அத்தனை இதுகளுக்கு நான் உதவியாக இருப்போம் என்பது தான் எனது கருத்தும் அதே நேரம் பலருடைய கருத்தும் கூட. நீங்கள் இதுகளை இப்போது கூகுள் அதுகளில் கூட நீங்கள் அதை அறிந்திருக்கலாம். அப்போ the simplest way of meditation, there are different type of meditation across the world, but the simplest way, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 100 வகையான மெடிடேஷன் டெக்னிக் இருக்கிறது. ஆனால் அந்த சிம்பிளஸ்ட் வே ஆஃப் மெடிடேஷன் எங்களுடைய குருவாக இருந்த பிரம்மஸ்ரீ பத்ரிஜியர் கடைசியில சொல்லி போனது இந்த தியான முறையைத்தான் அவர் நல்ல ஒரு தியான முறை என்று கண்டுபிடித்து உலகம் பூராக சென்றடையக்கூடிய ஒரு தியான முறை என்று சொல்லிட்டார். ஆனாபானசதி என்று உங்களுக்கு தெரியும். The ancient Pali language, ana means incoming breath, bana mean outgoing breath, sati mean be one with. Anapanasati mean be with the breath. Your breath is your guru. என்ற ஒரு சிம்பிள் டெக்னிக், இலகுவாக எவரும் செய்யக்கூடிய ஒரு தியான முறை. அதைத்தான் எங்களுடைய குருவும் சொல்லிவிட்டு சென்றது. அடுத்ததாக மெடிடேஷன் மித். அடுத்தது மெடிடேஷன்ல உள்ள மித், அதாவது கட்டுக்கதைகள். மெடிடேஷனை பற்றி நாங்கள் கதைத்த உடனே ஆக்கள் சொல்லுவது மெடிடேஷன் இஸ் ரிலீஜியஸ் பிராக்டிஸ். அப்போ கூடுதலாக இந்தியாவிலே இந்த தியான முறைகள் தான் கூடுதலாக சவுத் ஏஷியாவில் தான் கூட இருக்கிறது. அவைகள் இப்போ இந்த சவுத் ஏஷியன் இதோட சேர்ந்த ஒரு ஹிந்து ரிலிஜனோட சேர்ந்ததாக இருக்கும். அப்படி என்ற ஒரு மித் ஒன்று இருக்கிறது, மெடிடேஷன் இஸ் ரிலீஜியஸ் பிராக்டிஸ் அண்டு. இது எங்களோட எல்லோருக்கும் இந்த தியான வகுப்புகளில் வார எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் ஒரு ரிலீஜியஸ் குரூப்பு இல்லை. நாங்கள் எங்களுடைய மெடிடேஷன் இஸ் அ சயின்ஸ் என்றது தான் எங்களோட பிரம்மஸ்ரீ பத்ரிஜியர் சொல்லி எங்களோட புத்தகம் இல்லாத இஸ் அ சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் என்றுதான் இது. ஏன்னா அதுக்கு பின்னால சயின்ஸ் தான் இருக்கிறது. மெடிடேஷன் இஸ் ஓன்லி ஃபார் சயின்ஸ் அண்ட் ஓல்ட் பீப்புள். அடுத்த மித், சின்ன ஒரு நடுத்தர வயதில் உள்ள ஆக்களுக்கு சொன்னால் அவர்கள் உடனே விட்டு போய் விடுவார்கள் மெடிடேஷன் சொன்னால். மித், அதாவது ஒரு கட்டுக்கதை மாதிரி தான் வந்தது. முனிவர்களும் சித்தர்களும் செய்கின்ற ஒரு ஓல்ட் பீப்புள் செய்கிற டெக்னிக் தான் மெடிடேஷன் என்று. இப்போ அதுக்கு அது இல்லை என்பது உலகம் பூராக இப்போ உணர தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே யோகா அண்டு
அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இப்போது தியானம் தான் வந்திருக்கிறது. இந்த தியானம் தான் நாங்கள் இந்த வேர்ல்ட் பீஸுக்காக வேண்டியும் இந்த தியானம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த உலகத்துக்கு ஒரு அமைதியும் சமாதானம் வர வேண்டும் என்று சொன்னால் மனிதராக வாழ வேணும். அந்த வகையிலே இந்த இது எல்லா நாங்கள் 7 வயதுக்கு கூடுதலான அத்தனை பேரும் தியானம் செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றோம். அதே போல இட்ஸ் நாட் ஃபார் ஆல் பீப்புள், அது ஒரு மித்தாகத்தான் இருந்தது. அந்த இது இப்போது பலருக்கு இது சென்றடைந்து கொண்டு இருக்கிறது. மெடிடேஷன் மேக் யூ வீக். சில பேர் யோசிக்கிறது மெடிடேஷன் செய்ய வேறு சக்திகள் குறைந்து கொண்டு போகும் என்று சொன்னால் அவள் அமைதியாக அப்படி ஒரு எக்ஸசைஸும் இல்லாமல் இருக்கிறபடியா அதாலே தங்களுடைய சக்தி குறைந்து போடும் என்று ஒரு மித்தொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு பிசிக்கல் பாடியிலே சில வேளை இதாயிருக்கும் போது, ஆனா இது காஸ்மிக் எனர்ஜி வரும்போது அது கூடுதலான சக்தியை தரும் என்பது அவர்களுக்கு அது அனுபவ ரீதியாக அறியும் போதுதான் அதை உணர்வார்கள். மெடிடேஷன் இஸ் ஹார்ட். மற்றது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 hour இருப்பது என்பது பெரிய ஒரு சிக்கலான விடயம் என்ற மாதிரி அப்படி ஒரு பித்தொண்டு இருக்கிறது. டோன்ட் ஹேவ் த டைம் ஃபார் மெடிடேஷன். கடைசியாக சொல்வது தங்களுக்கு நேரம் இல்லை. அதுதான் எல்லோரும் சொல்கின்ற அடுத்த ஒரு இது. இப்படியான இதுக்கு நேரம் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படி என்று இதுவெல்லாம் கட்டுக்கதைகளும் ஒரு மித்தண்டது நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது தியானம் என்பது ஒரு பிசிக்கலாக ஒரு அவர்கள் உணரும் போதுதான் அதனுடைய பெறுபேறுகளை அடைய முடியும். டப்பண்டு அதனுடைய பெறுபேறை தெரியாமல் இருக்கும். அப்ப அவர்கள் இந்த தியானத்தை ஒரு ரூட்டீனாக ஒரு நாளும் செய்யும் போதுதான் அதனுடைய பெனிஃபிட் அவர்கள் அடைவார்கள். அடுத்ததாக வாய் பிரெத். இந்த தியானத்தை செய்யும் நான் முதலே சொன்ன போல 100 விதமான தியான முறைகள் இருந்தானே. இந்த எங்களுடைய தியான முறையிலே ஏன் வாய் பிரெத், நாங்கள் இந்த சுவாசத்தை மாத்திரம் கவனிக்க சொல்லுகிற காரணம் என்னன்னு சொன்னா, பிரெத் இஸ் த ஓன்லி திங் விச் இஸ் நாட் கண்ட்ரோல்ட் பை யுவர் மைண்ட். அப்ப இந்த எங்களுடைய சுவாசத்தை தான் இந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்றது இல்லையான்னு சொன்னா அது அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. மற்ற இதுகள் எல்லாத்தையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஆனா எங்களோட பிரெத்தை மைண்ட் கண்ட்ரோல் பண்ண இயலாது. அப்ப அதுக்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த பிரெத்தை சூஸ் பண்ணி பிரெத்துக்குள்ளால இந்த மெடிடேஷனை செய்யறது. ஹென்ஸ் இஸ் கோ பியாண்ட் யுவர் மைண்ட். பிரெத் இஸ் த ஓன்லி வே. அப்ப நாங்க இந்த சுவாசத்தை சுவாசத்தை கவனிக்கிறது மைண்ட் கண்ட்ரோல் பண்ண இயலாத ஒரு. Breath is equal to life. If we have no breath, means you have no life. அப்ப இந்த breath தான் எங்களோட லைஃப் ஃபோர்ஸ். அப்ப breath மைண்ட் எங்களோட breath கண்ட்ரோல் பண்ண இயலாது. அந்த காரணத்துக்காக வேண்டித்தான் நாங்க இந்த breath நாங்க கவனிக்கின்றோம் இந்த தியானத்தின் போது. It is the only main source of energy that the human bodies need to function. இப்ப நாங்க தண்ணி குடிக்காம இருக்கலாம் 2-3 நாளுக்கு, சாப்பிடாம எத்தனையோ 10-15 நாளுக்கு கூட இருக்கலாம். ஆனா பிரெத் இல்லாம ஒரு 3-4 மினிட்ஸுக்கு மேல நாங்க உயிர் வாழ இயலாது. அப்ப இந்த பிரெத் தான் எங்களுக்கு உயிர் கொடுத்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும். அந்த சுவாசத்தை தான் நாங்கள் இந்த தியானத்தின் போது நாங்கள் உணர்வதன் மூலம் எங்களுடைய மைண்டை. அப்ப பிரெத் அண்ட் த மைண்ட் ஆர் க்ளோஸ்லி கனெக்டட் வித் ஈச் அதர். மைண்டுக்கும் இந்த பிரெத்துக்கும் சரியான ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. if the flow of the breath is etheric and the thoughts are etheric. எங்களோட பிரெத் நாங்க ஃபாஸ்டாக நாங்க செய்தோம்னு சொன்னா எங்களோட மைண்டும் நல்லா ஃபாஸ்டாக உடனே வேலை செய்யும். எங்களுடைய மைண்டு ஸ்லோவாக வேலை செய்யும் போது, ஸ்மூத்தா இப்படி நாங்க அமைதியா இருக்கும் போது, எங்களுடைய சுவாசம் அமைதியாக இருக்கும் போது மைண்டும் அமைதியாக இருக்கும். அதே மாதிரி மைண்டு எப்பயும் ஒரு மன உளைச்சல் இருக்கும் போது எங்களுடைய சுவாசமும் இதாக ஃபாஸ்டாக வேலை செய்யும். அப்ப நாங்கள் எப்போது அமைதியாக இருக்கிறோமோ அப்போது மனமும் அமைதியாக இருக்கும் இந்த செய்யும் போது. இட்ஸ் பிரிங் யூ த ப்ரெசன்ட் மூமெண்ட். நாங்கள் இந்த சுவாசத்தை கவனிக்கும் போது நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட், ஃபியூச்சரை மறந்து பாஸ்டை மறந்து ஃபியூச்சரை மறந்து நாங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த பிரெத்தை கவனிக்கின்றோம். லாங்குவேட்டி இப்படி இந்த சுவாசத்தை கவனிக்க மூலம் நாங்க
சுவாசத்தை கவனித்து கொண்டு போகும்போது எங்களுடைய சுவாசம் மெல்ல மெல்லமாக குறைந்த ஒரு சுவாசமாக மாறும். இப்படி இந்த குறைந்த சுவாசமாக மாறும்போது எங்களுடைய ஆயுள் காலமும் கூடும். அதாவது சுவாசத்திலே ஆமை வலு சிலோவாகத்தான் செய்யும். ஒரு நிமிடத்திலே கிட்டத்தட்ட 14 முறை என்று நினைக்கின்றேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஆமை ஒரு 100 வருஷத்துக்கு மேலே வாழ்றது. அதாவது அது 100 இல்லை, அதுக்கு கூடுதலாக வாழும். அதோட காரணம் என்னன்னு சொன்னா அதோட சுவாசம் வலு குறைவு, ஒரு நிமிடத்துக்கு குறையத்தான் செய்யும். அதே நேரம் மனிதர்கள் சொன்னால் மிகவும் அதிகம். அப்படி என்ற ஒரு விலங்குகளையும் எடுத்து பார்த்தா எந்த விலங்கு கூடுதலாக ஒரு நிமிடத்திலே சுவாசிக்கிறதோ அதோட ஆயுள் காலம் குறைவு. அதற்கு எதிராக சுவாசத்தை மெல்லமாக விட்டு செய்கின்ற உயிரினங்கள் பல 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 வருடங்கள் உயிர் வாழும். அதே மாதிரி நாங்கள் இந்த சுவாசத்தை கவனிக்கும் போது மெல்ல மெல்லமாக எங்களுடைய சுவாசத்தை குறைத்து கொண்டு போவோம். அந்த குறைத்து கொண்டு போகிறது எங்களுக்கு ஆயுள் காலத்தை ஆட்டோமேட்டிக்காக கூட்டும். அடுத்தது எங்களை சூழ ஒரு எனர்ஜி ஃபீல்டு ஒன்று இருக்கிறது. இந்த எனர்ஜி ஃபீல்டு படம் தான் இது. நாங்கள் ஒரு ஃபியர்ல எங்களோட ஒரு பயத்திலே இருக்கின்றோம் சொன்னால் அந்த எனர்ஜி ஃபீல்டு எவ்வளவு சுரங்கி இருக்கிறதுன்றது இந்த படத்திலே பார்ப்பீர்கள். அதற்கு ஆப்போசிட்டாக நாங்கள் ஒரு லவ் எனர்ஜி, நாங்கள் ஒரு லவ்விங் பர்சன், மற்றாக்களை கேர் பண்றோம்னு சொன்னால் அதோட எனர்ஜி ஃபீல் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது, எவ்வளவு விசாலமாக இருக்கிறது என்பதை இந்த படத்திலே பார்க்கலாம். இப்படியான ஒரு லவ் எனர்ஜிக்கு வாரத்துக்கு இந்த தியானம் உதவி செய்யும். நாங்கள் இந்த ஃபியர் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது நாங்கள் எங்களை சுருக்கி கொண்டு எங்களுடைய எனர்ஜி ஃபீல்ட் எவ்வளவு இதாக இருக்கிறது தான் இந்த படம் காட்டுகிறது. அடுத்தது இது கூடுதலான இந்த சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன், த பெனிஃபிட் ஆஃப் மெடிடேஷன் எல்லாம் இந்த தியானத்தின் மூலம் நாங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி. when you are with the breath, the mind become empty. அது நாங்கள் எல்லோருக்கும் தெரியும். தியானத்தை முறைப்படி செய்து கொண்டு வரவர்களுக்கு தியானத்தில் நாங்கள் இருக்கும் போது பிரத்தை கவனித்துக் கொண்டு போது எங்களுடைய மனத்திலே எந்த ஒரு எண்ணமற்ற சிந்தனையாக ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். எங்களுடைய மைண்ட் எப்படியாக வரும். When the mind become empty, huge amount of cosmic energy floods into the physical body. இது எங்களுக்கு நாங்கள் எல்லோரும் உணர்ந்திருக்கின்றோம். எப்படி நாங்கள் இந்த எங்களுடைய மைண்டை எப்படியாக அந்த சுவாசத்தை கவனித்துக் கொண்டு போகும் போது அது மிக கூடுதலான காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி எங்களுடைய பிசிக்கல் பாடிக்கு, அதாவது எங்களுடைய உடலுக்கு வந்தடையும். The stillness and the space of the mindfulness of the breath allow our mind and the body to move into the recovery mood. அதாவது இந்த ஸ்டில்னஸ்ல அந்த நாங்கள் இந்த காஸ்மிக் எனர்ஜியை ஈர்த்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய மைண்ட் அப்படியே இருக்கும் போது எங்களுடைய பொடியிலே கணக்கு ரிகவரி, அதாவது ஹீலிங் நடக்க தொடங்கும். அதுதான் இந்த வருத்தங்கள் எல்லாம் எங்களுடைய உடலை விட்டு போகும் என்று சொல்வது. அதாவது எங்களுடைய ஹீலிங் நடக்கும். நாங்கள் இரவு நித்திரை செய்யும் போது கூடுதலாக ரிப்பேர் நடக்கிறது. எங்களுடைய கலங்கள், செல்லுகளில் உள்ள பல இதுகள் ரிப்பேர் பண்ணப்படுறது. அதே சேம் ப்ரோசஸ் நாங்கள் எங்களுடைய மைண்டை நாங்கள் எம்டி பண்ணி நாங்கள் ஒரு ஸ்டில்னஸ் பொசிஷன்ல இருக்கும்போது நாங்கள் இந்த ரிகவரி மூட்டுக்கு எங்களுடைய உடல் தள்ளப்படும். அந்த ரிகவரி மூட்டை இருக்கும்போது கணக்க ரிப்பேர்ஸும் எங்களுடைய உடம்புலேயே நடக்கும். இந்த பிளாக்கேஜ்கள் என்று சொல்றது, இந்த சக்கரா பிளாக்கேஜ்கள் என்று எனர்ஜி பிளாக்கேஜ் எல்லாம் மெல்ல மெல்லமாக இந்த தியானம் செய்யும் போது அவைகள் கிளியர் பண்ணும். இன்க்ரீஸ் அவேர்னஸ் பை பிரிங்கிங் அப் the present moment. It's calm your nervous system, and hence you will become aware of your emotions. அப்ப நாங்கள் இப்படி ஒரு அவேர்னஸ் ஸ்டேட்ல இருக்கும் போது எங்களுடைய நான் முதலே சொன்னேன், அந்த குப்பைகள் மாதிரி எல்லாம் நாங்கள் எங்களை பற்றி எல்லாம் சொல்லி இருப்பார்கள். நாங்களே சில குப்பைகளை நாங்களே எடுத்திருப்போம் எங்களுடைய இதுல. இப்படியான இந்த இமோஷன்ஸ்கள் எல்லாம் வெளியே வரும் இந்த தியானம் செய்யும் போது. இந்த இன்க்ரீஸ் அவேர்னஸ் bring us to the present moment. அப்ப இந்த பாஸ்ட்ல எங்களுக்கு நடந்த இதுகள் எல்லாம் வெளியிலே வந்து நாங்கள் இந்த குப்பைகளை வெளியேறியக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். calm your nervous system
and hence you will become awareness of your emotions. அப்போ என்னென்ன எங்களுக்குள்ள இருந்து உறுத்தி கொண்டிருக்கிறது, கூடுதலாக எங்களுக்கு நல்லவை கொஞ்சமாக இருந்து கொண்டு தேவையற்ற இமோஷன்ஸ்கள் தான் கூடுதலாக இருக்கும். அவை என்னென்ன என்பதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு இதிலே இருப்போம். அப்படி ஐடென்டிஃபை பண்ணும் போது இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி போட்டு எங்களுக்கு அந்த குப்பைகளை நாங்கள் எங்களிடமிருந்து வெளியே எடுக்கக்கூடியதாக நிலைக்கு வந்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள முடியும். Harvard researchers found that the meditation changes the structure of your brain. அப்போ யூனிவர்சிட்டி ரிசர்ச்லேயே எங்களுடைய பிரெயினுடைய எங்களுடைய மூளையின் ஸ்ட்ரக்சரையே இந்த தியானம் மாற்றுகிறது என்பதை அவர்கள் ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள். இப்படியான இந்த ரிசர்ச் நோட்டுகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மெடிடேஷன் ஆக்டிவேட் த கம்பேஷன் ஏரியா ஆஃப் த பிரெயின். மற்றது நியூரோ சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் த University Medical Center, they discovered when the brain is scanned during the meditation, empathy are of the brains and the brain the lights of the light up significantly. அப்போ இந்த தியானம் செய்யும் போது அவர்கள் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள். அந்த பிரெயின்ல எத்தனையோ அந்த எலக்ட்ரோ இதுகள் எல்லாம் லைட் பண்ணுது என்று சொல்லி போட்டு தியானம் செய்யாம இருக்கக்குள்ள இதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள். மெடிடேஷன் strengthens your connection to the unified field, scientifically proven quantum field connecting everything and everyone including you. அப்போ இது சயின்டிஃபிக் ரிசர்ச்லே அவர்கள் இதை செய்திருக்கிறாங்க. அப்போ பிரெயின் ஆக்டிவிட்டியில கனெக்ட் ஆக்டிவிட்டி இந்த மெடிடேஷன் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்குள்ள நடக்கிறது என்பதை சயின்டிஃபிக்காக அவர்கள் ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள். இது பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன். இதில் இன்னொரு அடுத்த பேஜிலும் இருக்கு. நாங்கள் இந்த இதுகளை பற்றி கூடுதலாக தெரிந்திருந்தால் தான் நாங்கள் மற்றவர்களுக்கு இதுகளை சொல்லிக் கொடுக்கலாம், சொல்லி காட்டலாம். பெனிஃபிட் மெடிடேஷன் டிக்ரீஸ் யுவர் ரெஸ்பிரேட்டரி ரேட்ஸ். அதாவது நாங்கள் இந்த சுவாசத்தின் அளவு தியானம் செய்து கொண்டு வரைக்குள்ள அது குறையும் என்று நான் சொன்னேன். அது குறைவாக எங்களுடைய ஆயுள் காலம் கூடும். அதே நேரம் நாங்கள் காமாகவும் இருப்போம். சுவாசம் குறைவாக இருக்கும் போது நாங்கள் காமாக இருப்போம், அமைதியாக இருப்போம். அப்போ நாங்கள் சில பேர் அடிக்கடி பெரிய பெரிய மூச்சு விட்டு கொண்டே இருக்கிறதுக்கு எப்பயும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த எங்களுடைய சுவாசம் மெல்ல மெல்லமாக குறையும் நாங்கள் தியானம் செய்யக்குள்ள. அப்படியா வரக்குள்ள நாங்கள் ஒரு அமைதியான பர்சனாக மாறுவோம் என்றதையும் சயின்டிஃபிக்காக ஹார்வர்ட் சயின்டிஸ்ட் அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறார்கள். மெடிடேஷன் ரெடியூஸ் த ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ஹோமோன்ஸ். அதாவது மனிதர்கள் நாங்கள் எல்லாரும் ஒரு காலத்திலே ஒரு ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மூட்டிலே தான் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாம் அந்த மூட்டிலே தான் கூடுதலாக ஒரு சிச்சுவேஷன் வரைக்குள்ள பாருது. அதே சிச்சுவேஷன்ல தான் மனிதர்களும் என்னென்னு சொன்னா காட்டுகள்ல இருக்கும் போது என்னத்துக்கும் ரெடியாக இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் இப்போ ஒரு சுகமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்கு அந்த எங்களோட பாடி ஸ்ட்ரக்சர்ல ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மூட்டில் தான் எங்களோட உடம்பு எப்பயும் இருக்கும். அந்த இதில் இருக்கிற மெடிடேஷன் அதை ரெடியூஸ் பண்ணி எங்களை காமாக்கு நாங்கள் இப்படியான இதுகளில் தேவையில்லாத அந்த ஹோமோன்ஸ் இருக்கக்குள்ள அந்த ஹோமோன்ஸ் எங்களோட உடம்புக்கு ஒரு உபாதையை கொண்டு வரதுக்கான ஒரு தூண்டுதலாக அந்த ஹோமோன் இருக்கும். அந்த ஹோமோனின் இது சுரக்கிற அளவு குறைந்து கொண்டு போகும். மெடிடேஷன் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வரைக்குள்ள, தினசரி செய்து கொண்டு வரைக்குள்ள meditation elevate anti-anxiety and the good hormones. அப்படி மற்றது இந்த anxiety, அதாவது இந்த நேரமும் ஒரு யோசனையில இருக்கிறவர்களோ பதட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட இதுகள் எல்லாம் மெல்ல மெல்லமாக அவர்களுடைய இது குறைஞ்சிரும்ன்றது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள். Meditation deactivate and shrink the brain's anxiety centers. அப்போ இந்த மெடிடேஷன் அதாவது இந்த இமோஷன்ஸை வச்சிருக்கிற அந்த ஒரு ஓர்கன்ஸ் பிரெயின்ல உள்ள ஒரு பாட்டை இந்த மெடிடேஷன் டீஆக்டிவேட்டும் ஷ்ரிங்க் பண்ணும் என்று சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள்.
meditation can balance both brain hemispheres, brain hemisphere, the left and right உள்ள brain இதை மெடிடேஷன் பேலன்ஸ் பண்ணும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள். அண்ட் ஆப்டிமைஸ் த மென்டல் அண்ட் இமோஷனல் ஹெல்த். அதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்றபடியா அது செலவ் டு ஒர்க். அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட், வலது இடது பிரெயின் பக்கத்தை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும் தியானம் என்பது சயின்டிஃபிக்காகவும் அதையும் ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள். அடுத்தது இந்த பெனிஃபிட். அப்ப அப்படியான பல விதமான பெனிஃபிட்டுகள் இந்த தியானம் செய்யறதால இருக்கும், தியானத்தால கிடைக்கும். அடுத்தது பிரெயின் வேவ்ஸை பற்றி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, பிரெயின் வேவ்ஸ் 4 ஸ்டேட்னு சொல்லுவார்கள். அதிலே முதலாவதாக கேமா, பிறகு பீட்டா, ஆல்பா, பிறகு டீட்டா அண்ட் டெல்டா என்று 4 விதமாக சொல்லுவார்கள். இது நீங்கள் இதுகளை பற்றி செய்யலாம். நாங்கள் நோமலாக வேலை செய்து கொண்டு இருக்கும் போது ஆல்பா ஸ்டேட்டஸ்ல இருப்போம், பீட்டா ஸ்டேட்டஸ்ல இருப்போம். பீட்டான்னு சொல்லிக்குள்ள நோமலா டே டு டே ஒர்க்குகளை செய்து கொண்டு கேட்கல. நாங்கள் தியானத்திலே போகும்போது அங்கால ஆல்பா, டெல்டா, டீட்டா, டெல்டான்ற இதுகளுக்கு போகும்போது அப்போ அந்த டெல்டான்றது தான் எல்லாத்திலும் கூடியது. அப்போது பிரெயின் வேவ் மோர்லெஸ் டீப் ஸ்லீப்ல இருக்கிறது. டீட்டாவில் இருக்கும் போதும் அதுக்கு கொஞ்சம் குறைவானது, டெல்டாவிட கொஞ்சம் குறைவானது. இப்படியான இதுல போகும்போது தான் நாங்கள் இந்த மைண்டில் கம்ப்ளீட்லி எம்டியாக எங்களோட மைண்டை வச்சு கொண்டிருக்கக்குள்ளதான் நாங்கள் இந்த பிரபஞ்சத்திலிருந்து பலவிதமான சக்திகளையும் ஞானத்தையும் பெறக்கூடிய ஒரு நிலைக்கு செல்வோம். 2ஆம் மனதிலே எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாத நேரத்திலே. அப்படி என்று இந்த பிரெயின் வேவ்ஸ் பற்றின ஒரு ஸ்லைட்ஸ் உண்டு. அதை நீங்கள் கூடுதலாக இந்த கூகுள் அதில் போனால் அதில் பார்க்கலாம். அடுத்ததாக ஸ்லைட்ஸுக்கு போடுறேன். அடுத்தது மெடிடேஷன் ஹவ் டு டூ என்றது. இது அநேகமான ஆக்களுக்கு, நீங்க செய்கிற ஆக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். புதுசாக வந்தவர்களுக்கு நான் இதை சொல்றேன். மெடிடேஷன் ஹவ் டு டூ: sit in a comfortable posture and relax your body, close your eyes, clap your hands and cross your legs. Observe the natural breath. அந்த இன்கமிங் இது உள்சுவாசத்தையும் வெளிச்சுவாசத்தையும் கவனிக்கிறது தான் எங்களுடைய டெக்னிக். routine thoughts of the mind must be cut right away. ஏதாவது தாட்ஸ்கள் வந்ததுன்னு சொன்னா நாங்கள் அதை கட் பண்ணி போட்டு, அதை இக்னோர் பண்ணி போட்டு எங்களுடைய சுவாசத்தை திருப்பி கவனிப்பது தான் எங்களுடைய டெக்னிக். Do not take a deep breath or hold your breath. Do not chant any mantras. Do not visualize any form of deity. அதாவது எந்த ஒரு கடவுளையோ எந்த ஒரு குருவையும் நாங்கள் சிந்திக்காமல் தான் எங்களுடைய இதுதான் எங்களுடைய வெரி சிம்பிளான டெக்னிக் முறை. எங்களுடைய சுவாசத்தை கவனிக்கின்ற அந்த ஒரு மெடிடேஷன் இது. அடுத்த ஸ்லைட்ல போறோம். நாங்கள் பிரமிட்டை பற்றி இதில் ஒரு கதைக்கிறது நல்லா நினைக்கிறோம். பிரமிட் மெடிடேஷன் எங்களோட சொசைட்டின்ற பேர் PSSM, பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் மூமெண்ட். அதுக்குள்ள பிரமிட் இருக்கிறது. இந்த பிரமிட்டை பற்றிய ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, மெடிடேஷன் டன் இன்சைட் or underneath the pyramid is called pyramid meditation. அப்போ நாங்கள் பிரமிட் உள்ள போயிருந்தா என்ன, அல்லது நாங்கள் இந்த பிரமிட் ஹேட் ரெண்டு வியா பண்றது, அது ஒரு பிரமிட் மாதிரி எங்களுக்கு அந்த எனர்ஜியை தரும். இது சயின்டிஃபிக்காக அதைத்தான் சொல்றது பிரமிட் மெடிடேஷன். pyramid is wonderful construction which receive abundance of cosmic energy. அந்த பிரமிட் ஷேப், அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு அபண்டனான காஸ்மிக் எனர்ஜியை அது ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதம் அதில் இருக்கிறது. மெடிடேஷன் அண்டர் த பிரமிட் கிவ்ஸ் 3 times more energy. Same is the case with the group meditation. நாங்கள் குரூப் மெடிடேஷன்ல 3 மடங்கு சக்தியை பெறுவது போல இந்த பிரமிட்டுகளை இருந்து செய்யக்குள்ளையும் அப்படியான சக்தியை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அப்படியான ஒரு இது கிடைக்கும் என்பது ஒரு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. Healing of all kind of disease through free meditation state attain more quickly. அப்போ நாங்கள் இந்த பிரமிட்டு கீழே இருக்கக்குள்ள அந்த தோல்ட ஸ்டேட்டுக்கு வர்றது வலு ஈஸியாக குயிக்காகவும் வரக்கூடியதாக இதுவும் சயின்டிஃபிக்காக எத்தனையோ பேர் ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள். இதை பற்றிய புத்தகங்கள் கூட இருக்கிறது. இது சீக்ரெட் பவர் ஆஃப் பிரமிட்ஸ் என்ற அந்த புத்தகத்திலும் இருக்கிறது. பிரமிட் பவர் என்ற புத்தகத்திலும் இதுகளை பற்றி கூடுதலான விளக்கங்கள் பிரமிட்டை பற்றியும் பிரமிட்டுக்குள்ளே தியானம் செய்யும் போது எப்படி வருகிறது என்பதை பற்றியும்
அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து கொஞ்சம் ஸ்டடீஸ் ஆஃப் மெடிடேஷன். ஒரு ஸ்டடீஸ்லையும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் சொன்ன யூனிவர்சிட்டி மேசூசாஸ், மெடிடேஷன் டிக்ரீஸ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் என்றது சயின்டிஃபிக்காக நோட்ஸ்லே ரிசர்ச் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள். ஸ்டடி ஆஃப் த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது 90% லெஸ் கார்ட் டிசீஸ் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறார்கள் சொல்லி இருக்கணும். மெடிடேஷன் செய்கிற ஆக்கள்ற இதுல 90 விதமான ஆக்கள்ற ஹார்ட் டிசீஸ் குறைஞ்சிருக்கு. ஃபியூவர் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ், இப்படி தொற்று நோய்கள் எல்லாம் வலுவாக அவைகளுக்கு குறைஞ்சிருக்கு மெடிடேஷன் செய்கிற ஆக்களுக்கு. ஃபியூவர் டாக்டர்ஸ் விசிட் அண்டு இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட சொல்லி இருக்கிறது. மற்றது ஜேர்னல் ஆஃப் கார்டியோ rehabilitation lowered the blood pressure in 80% of the people. அதாவது அவரோட பிளட் ப்ரெஷர் மெடிடேஷன் செய்கிற ஆக்கள்ற இந்த குரூப்பில் இருந்து ஆக்கள்ற பிளட் ப்ரெஷர் 80% குறைஞ்சிருக்குன்றதையும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள். ஜேர்னல் ஆஃப் ஹியூமன் ஸ்ட்ரெஸ் ஸ்டடி ஷோ கொலஸ்ட்ரால் லெவல் கூட, அதாவது எங்களுக்கு இந்த ஹார்ட் டிசீஸை கொண்டு வர கொலஸ்ட்ரால் லெவல் கூட மெடிடேஷன் வடிவா செய்து கொண்டு வரையக்குள்ள கொலஸ்ட்ரால் லெவல் கூட குறைகிறதுன்றதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள். மற்றது எஃபெக்ட் ஆஃப் கிளினிக்கலி சானிடைஸ் மெடிடேஷன் டைப் 2 டயபெட்டிஸ், அதுவும் பிளட் சுகரும் இந்த தியானம் செய்கிறதன் மூலம் குறையும் என்பதை அதுவும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள். அடுத்து கடைசிக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். ஸ்டடி அதை கண்டினியூ பண்ணால் ஸ்டடீஸ் ஆஃப் மெடிடேஷன்ல அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் மெடிடேஷன் 100% of the insomnia patient reported improved sleep and 94% either eliminated or reduced their ஸ்லீப்பிங் மெடிடேஷன் யூஸ். அப்போ இந்த தியானம் செய்கிறதால 99 விதமான ஆட்களுக்கு இந்த ஸ்லீப் ப்ராப்ளம், அந்த இன்சோமியாண்ட அந்த ப்ராப்ளமும் குறைஞ்சிருக்கு. மற்றது வடிவாக நித்திரை கொள்ளக்கூடியதாகவும் அவர்களுக்கு இருந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள். அடுத்த ரெஃபரன்ஸ் என்ன, இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் நியூரோ சயின்ஸ், மெடிடேஷன் appears to slow aging. அதாவது those meditating 5 years or more were 12 years younger than their chronicle age. அதாவது எங்களுடைய அந்த உண்மையான வயதை விட 12 வயது குறைந்த 5 வருடத்துக்கு தியானம் செய்தவர்கள் அவருடைய நோமல் வயதை விட 12 வயது குறைந்தவர்கள் போல அவருடைய அன்றைக்கு போன கிழமை நடந்த ஒரு செஷனிலே கூட ஒரு ஆப்புக்குள்ளாலே நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எங்களுடைய ஹார்ட்டின் வயதை அந்த டாக்டர் சொல்லியிருந்தார். அதே போல நாங்கள் இந்த தியானம் செய்தவர்களுடைய வயது, இந்த தியானம் 5 வருஷம் செய்து கொண்டிருந்தால் 12 வருஷமாக கூட எங்களுடைய வயது குறைஞ்ச மாதிரியான இயக்கம், அதாவது உடல் உறுப்புகள் எல்லாம் ஒரு 12 வயது குறைந்த ஒரு ஆளுக்கு எவ்வளவு நல்ல வடிவாக இயங்குகிறதோ அது போல வரும் என்றதை கூட சயின்டிஃபிக்காக அவர்கள் ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள். அப்ப தியானத்தின் அற்புதங்கள் சொல்லில் அடங்காது, மாறி எத்தனையோ சயின்டிபிக் ரிசர்ச்சுக்குள்ளால இதுகளை ப்ரூவ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது கடைசியாக ஸ்டடீஸ் ஆன் மெடிடேஷன் அண்ட் மென்டல் ப்ரொடக்டிவிட்டி. இதுல நாங்கள் இந்த மென்டலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் பற்றி தான் இதுல கூடுதலாக செய்கின்றோம். மெடிடேஷன் ஹெல்ப் குரோனிக்கலி டிப்ரெஸ் பேஷண்ட்ஸ் ரெடியூஸ் தியர் ரிலாப்ஸ் ரேட் பை half. அதாவது டிப்ரெஸ் ஆக இருக்கிற ஆக்கள் இது கிட்டத்தட்ட அரைவாசியாக குறைஞ்சிருக்கிறது. வேற ரிகவரி இது அரைவாசியாக இந்த தியானத்தின் ஈடுபடுறதால குறைஞ்சிருக்கு. சயின்டிஃபிக்காக அதை இம்ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஈட்டிங் டிஸார்டர்ஸ், இப்படியான அந்த பிரச்சனைகள் எல்லாம் தியானம் செய்வதால இருந்து விடுபட்டு அவர்கள் ஆரோக்கியமான வாழை செய்யலாம். அன்வான்ட் ஹேபிட் டைஸ் நேச்சுரலி. இப்படியான தேவையில்லாத ஹேபிட்ஸ்கள் என்னன்னு சொன்னா எங்களுக்கு கூடுதலானது எங்களோட சொசைட்டி தான் எங்களுக்கு தந்தது. இப்படியான ஹேபிட்ஸ்கள், பேட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் சொசைட்டியும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புகள் இதுக்குள்ளால போனது. அப்ப இப்படியான இதுகளை நாங்கள் ஒரு அறியக்கூடிய ஒரு உணர்வு எங்களுக்கு வருகிறது. இந்த தியானத்தை செய்த போது எது சரி எது பிழை என்பதை நாங்கள் ஒரு உணரக்கூடிய ஒரு நிலைக்கு வருகின்றோம் இந்த தியானத்தை வடிவாக செய்து கொண்டு வரும்போது. பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் கிரேட்டர் ஒரு தியானத்தை ஒரு 40 நிமிடம்
ஒரு நித்திரை ஒரு 40 நிமிஷத்தையும் கம்பேர் பண்ணி போடு அதோட பெர்ஃபார்மன்ஸ் 40 நிமிடம் அடுத்த 3வது ரெஃபரன்ஸ் the performance was greater at the 40 minutes of meditation than after 40 minutes of nap. ஒரு நெத்திரை 40 நிமிஷத்துக்கு கொண்டு போட்டு பிறகு நெத்திரை தியானத்தை 40 நிமிஷத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் போது அந்த தியானம் செய்தவர் 40 நிமிஷம் தியானிச்சவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியான கூடுதலாக இருந்தது என்பதை அடுத்தது சயின்டிஃபிக்காக போஸ்டன் குளோப் என்ற அந்த இதிலே ரிசர்ச்சிலே சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து ஜேர்னல் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் எஜுகேஷன் அவர்களும் inner city medical school student improve great score work habits and cooperation and disease absentees. அதாவது மெடிடேஷன் செய்து ஆக்களையும் செய்யாத இதையும் செய்யக்குள்ள வேற ஒர்க் ஹேபிட் நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ணி இருக்குது, கோஆப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி இருக்குது, அப்சன்ட் அதாவது வேலைக்கு வராமல் இருக்குன்னு அந்த அப்சன்ஸும் குறைஞ்சிருக்குது தியானம் செய்கிறதாலேன்ட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள். மற்றது அடுத்த ரிசர்ச்சில் பிரெயின் ஸ்கேன் ஆஃப் த மெடிடேட்டர்ஸ் ஸோ இன்க்ரீஸ் அண்ட் திக்னஸ் ஆஃப் த ரீஜன் ஆஃப் த cortex associated with a higher function like a memory and the decision making. அந்த பிரெயின் இது கூடுதலாக அந்த மெமரியும் டிசிஷன் மேக்கம் இது சரியான இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குது பிரெயின்லேண்டு. அதையும் சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள். இப்படி என்று நாங்கள் சயின்டிஃபிக்காக எத்தனையோ இது இந்த ஸ்லைட்ஸுக்கு இந்த ரெக்கார்டிங்கில் இருக்கிறபடியாக நான் அடுத்த இதுக்கு போகவில்லை. கூடுதலான ரிசர்ச் நோட்டுகள்கிட்ட இதுகள் இதில் நான் ஆட் பண்ணி இருக்கிறேன். அதில் இருந்து நேரத்தை கருத்தில் கொண்டு நான் அடுத்த இதை ஸ்கிப் பண்ணிக்கொண்டு அடுத்தது எத்தனையோ செலிபிரிட்டிஸ் இதில் பார்த்துருக்கிறேன்னு சொன்னால் கூடுதலாக ஒயிட் ஹவுஸில் கூட தியானம் செய்வார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது மாதிரி எத்தனையோ டாப் சிஇஓ மற்றது பிஸ்னஸ் பீப்புள் அது எல்லோரும் இந்த தியானத்திலே தான் ஈடுபட்டு கொண்டுதான் பேக்ரவுண்ட்லேயே அவர்கள் சில பேர் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் தியானம் செய்தான் செய்கிறார்கள் என்று. ஆனால் மடோனா மற்றது ஜூலியா ராபர்ட்ஸ் இப்படி என்று பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் மைக்ரோசாஃப்ட் சீஃப் இவர்கள் எல்லாரும் இந்த தியானத்திலே தான் உலகத்திலே ஸ்டீவ் ஜாப் அவர் இப்போது இந்த உலகத்திலே இல்லை, அவர் கூட ஒரு பெரிய ஒரு தியானி. அப்படி என்று இந்த உலகத்திலே செலிபிரிட்டிஸ் மற்றது டாப் பிஸ்னஸ் பீப்புள் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இப்படியான ஆக்கள் எல்லாரும் இந்த தியானத்திலே தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த தியானத்தின் அற்புதங்களை உணர்ந்தவர்கள் சில நேரத்திலே அவர்களுக்கு தெரியாமல் கூட அப்படியான இதுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வேலைக்கும் அவர்களுடைய செய்கின்ற வேலைகளுக்கும் இந்த தியானம் மிகவும் அற்புதமாக அவர்களுக்கு உதவி செய்கிறது. இது ஒரு சாம்பிளாக எத்தனை பேர் இந்த உலகத்திலே பெரிய பெரிய ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் எல்லாரும் தியானம் செய்கிறார் என்பதையும் சொல்லுகிறேன். நாங்கள் தியானம் ஏற்கனவே செய்து விட்டோம். அடுத்தது காமன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். கேன் யூ ஓப்பன் யுவர் ஐஸ் டியூரிங் த மெடிடேஷன் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த தியானத்தை கண்ணை மூடினால் அதுக்கு பிறகு கண்ணை தியானம் முடியும் வரையில் நாங்கள் திறக்கக்கூடாது. அது இந்த பிரபஞ்ச சக்தியை நாங்கள் ஈர்த்த பிரபஞ்ச சக்தி வழியிலே போயிடும் என்பது தெரியும். Do I need to meditate only particular time of the day? இந்த இப்படியான கேள்விகள் நீங்கள் யாராவது புதிதாக வந்தவர்கள் கேட்கலாம். Any time, anywhere you can do the meditation. How long you should do meditation? அதுக்கு நாங்கள் எத்தனை இதில் சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய வயது ஒரு இதாக செய்வது என்று சொன்னால் எங்களுடைய வயது ஒரு 40 வயது என்று சொன்னால் 40 நிமிடம். நாங்கள் பிள்ளைகளை 70க்கு மேற்பட்ட பிள்ளைகளை தான் தியானம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லுகின்றோம். During the meditation I'm getting certain experience. Is that normal? சில நேரங்களில் எங்களுக்கு இந்த மெடிடேஷன் செய்யும் போது எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அதுகள் எல்லாம் நோமலானது. அவைகளை பற்றி அனலைஸ் பண்ணாமல் நாங்கள் இந்த தியானத்தையே கண்டினியூ பண்ணணும். உங்களுடைய பிரச்சனைன்றது யாராவது புதுசாக கேள்விகள் இருந்தால் அவையை செய்யலாம். அடுத்தது இது டூல் மெடிடேஷனை பற்றி கூட செய்கிறோன்னு சொன்னால் இந்த வெப்சைட்டுகளில் போய் நாங்கள் புதுசாக பார்வர்களுக்கு இந்த வெப்சைட்டுகள் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். அது இருக்கிறது. அடுத்தது கடைசியாக என்னுடைய கண்டாக்ட்ஸ். நாங்கள் பிரத் மெடிடேஷன் இந்த யூகே குரூப் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்கிறோம். நாங்கள் காலை 6 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் 1 மணி தியானம். இப்போது இந்த வேர்ல்ட்
மெடிடேஷன் டேயிலிருந்து நாங்கள் 30 நாள் 3 மணித்தியால தியானம் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். 9 மணியிலிருந்து 12 மணி வரையும் ஒவ்வொரு நாளும் 30ஆம் தேதி ஜூன் வரையும் அந்த தியான வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ. இதுதான் என்னுடைய எனது இந்த செஷன் முடிகிறது. எல்லோரும் இதை கேட்டதற்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டு அந்த கேள்விகள் என்றால் கேட்கலாம். புதிதாக வந்தவர்கள் ஏதாவது கூடுதலாக இது எல்லோருக்கும் ஒரு புதிதாக நாங்கள் தியானத்துக்கு அழைக்கின்றவர்களுக்கு எப்படியெல்லாம் நாங்கள் இதுகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு கொஞ்சம் ஆழமான ஒரு இதிலே செய்யப்பட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் இன்றைக்கு செய்தது. என்று சொன்னால் நாங்கள் இந்த தியானத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த தியானம் எங்களுடைய பிரம்மஸ்ரீ பத்ரிசருடைய விருப்பம் கூட தியானம் இந்த உலகம் பூராக சற்றே வேண்டும், உலகத்திலே அமைதி ஒற்றுமை பெற வேண்டும் என்றதற்காக பாடுபட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இது ஒரு ஆழமான ஒரு ஸ்லைட்ஸ். இந்த ஸ்லைட்ஸை ஏதாவது ஒரு குரூப்புக்கு வந்து செய்ய வேண்டும் என்று சொன்னேன், நான் ஹாப்பியாக வந்து செய்வேன். அப்படி ஒரு வேண்டுதல் இருந்தால் கூட நான் என்னென்னு சொன்னால் எங்களுடைய நோக்கம் இந்த தியானம் மற்றவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றதுதான். முடிவுடைய வருகிறேன். நன்றி. நன்றி. அருமையான பேச்சையா. முதலில் நாங்கள் உங்களுடைய பேச்சை பாராட்டி, அதாவது நீங்கள் யுனைடெட் நேஷனே இதில் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார்கள். 21ஆம் தேதி மே மாதம் 2025 யுனைடெட் நேஷன் வந்து மெடிடேஷன் டேயாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா, ஒரு தனி மனிதன் அமைதி அடைந்தால் உலகமே அமைதியை அடையும் என்று இதுலதான் அவர்கள் அந்த நோக்கத்தை செய்திருக்கிறார்கள். அதை எல்லாரும் உணர்வார்கள் என்று யோசிக்கின்றேன். நீங்க சொன்னது லேர்ன் மெடிடேஷன், பிராக்டிஸ் மெடிடேஷன், டீச் மெடிடேஷன், ஸ்ப்ரெட் மெடிடேஷன். அதை நீங்கள் செய்த எல்லா நன்மை என்று அருமையாக நேரம் கருதி நீங்கள் அரை மணித்தியாலம் பேசுகிற இடத்துல 1 மணித்தியாலம் பேசிட்டீங்கள். நான் நேரத்தில் முதல்வராக டாக்டர் ஜெகநாதன் உங்களுடைய கருத்தை கூறணும். நன்றி. குளரட் நம்ம சொன்ன மாதிரி புதிதாக ஆயிரம் இருந்தா அவர்களுக்கு முதல்ல இடம் கொடுப்போமா? ஏன்னா நாங்கள் திருப்பி ஒன்று சொல்றோம். பார்க்க புதிதாக இருந்தவர்களை சொன்னால் 30 வினாடிகள் கைதட்டுவோம். மறந்துட்டேன்னா இல்லதான் புதிதாக வந்தவர்கள் பேரை சொன்னா கையொத்த தெரியுமோ தெரியாது. அதனுடைய பரவாயில்ல, நீங்க பேசுங்க. என்ன நேரம் போயிட்டு மிக சிரமப்படுத்து டீட்டெயிலான ப்ரெசன்டேஷன். வண்டர்ஃபுல், தேங்க்யூ. ஆனால் நான் இந்த எளிய முறையில் சொல்ல போனேன்னு சொன்னா, நீங்க காமன் ஆஸ்பெக்ட்னு சொல்ல யோசிச்சேன். 2 தான். அதாவது அகமாக எழும் மாற்றங்கள், மற்றது புறமாக எழும் மாற்றங்கள். அகமாக நிற்பதுக்கு விடுவாங்க. புறமாக எழும் மாற்றங்கள் என்னன்னு சொன்னால் 2 மெயின்லி ரிலேஷன்ஷிப். அப்ப அவசியமற்ற பேச்சு, இந்த தளத்திலே நடக்குது. அவசியமற்ற பேச்சு, அதோட தாக்கம். நாங்கள் பேசுவது மற்றவர் பேசணும்னு ரியாக்டிங், அது மைண்ட். மற்றது எக்கானமி டவுன் டர்ன். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் எக்கானமிக் டவுன் டர்ன் வந்து பொலிட்டிக்கலாக டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ வந்திருக்கிற சொல்றார்கள் பழைய கவர்மெண்ட் பிளேம் பண்ற. இது என்ன மாதிரி சொன்னா, இஃப் யூ ஆஸ்க் ஒர்க் பண்ண சொல்லுவான் சம்படியை தானே கவுபாய் ஜாப் பண்ணு. அதே மாதிரி தான் இவர் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு சிரிப்பு தான் வருகின்றது. அது ஒன்று. ஆனால் நாங்கள் சிறு சமைப்பு போதாது இந்த நாளையில. சிறு சமைப்பு மூலம் இதுதான் சபாய். அப்ப அன்லஸ் வி ஆர் லிவிங் இன் மினிமலிசம், எளிய முறையில வாழ்ந்தா ஒழிய. ஆனால் இப்போதைய ஜெனரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, யூ ஆர் லூசர் ரெண்டு உடனே முடிவு காட்டிட்டு நீங்க பேசி பாருங்க. இஃப் யூ ஆர் நாட் சக்சஸ்ஃபுல் யூ ஆர் லூசர் ரெண்டு போட்டு. ஆனால் how the other person think of you is none of my business என்று நான் இப்போ படிச்சுட்டேன். அதோட நான் கணக்க சொல்லவில்லை. ஆனால் மெயின் ஒன் வந்து நேற்று நான் சொன்னான், பொருளாதாரம், எக்கனாமிக் கண்டக்ட்ல பொருளாதாரம், அருளாதாரம் தான் எங்களுக்கு தேவை. அப்ப நான் இந்த சொல்றது திருஸ்கந்தராய மாஸ்டருக்கும் அடிக்கடி சொல்றேன். நான் மெடிடேஷனோட எங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்குது. அந்த போனஸ் தான் இந்த சத்சாங். அப்ப அதுல வந்து இந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சாரி, மெடிடேஷன் எல்லாருக்கும் தெரியும். மைண்ட்ஃபுல்னஸ் என்ற மனோலயம் என்று சொல்லு, இதுலேயே லைட் இருக்கிறேன்னு இந்த தளத்துல நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்ப நீங்கள் கல்டிவேட் என்று சொல்லி வைக்கல, மனதை பயிரிடுறன்னு சொல்லலாம். ஆனால் என்னென்ன தடைகள் இருக்கின்றது, அதுக்குரிய ஆன்டிவைரஸ் என்று நான் சொல்றேன். அதுதான் நாங்கள் இந்த இருக்கிற அறிவு மூலம் ஆன்டிவைரஸ் மாதிரி தடுக்கணும். மற்றது நான் அடிக்கடி சொல்றேன், அந்த மனம் செய்யும் விளையாட்டு, டிஃபென்ஸ் மெக்கானிசம்,
அது என்ன மாதிரி எங்களை ஏமாற்றுதுன்றதையும் அறிஞ்சால் வெல்லலாம். அவ்வளோடு நான் நிப்பாட்டுகிறேன். என்னோட நேரம் அவ்வளவு இல்லை. அதனால இது ஒரு புதுசாக வந்தவர்களுக்கு வெரி யூஸ்ஃபுல். நாங்கள் இது நோன் ஆல் திஸ் திங். ஆனால் வேற முறையில் அனுபவம் இல்லை, இல்லை மிஸ் பண்றது we shouldn't miss it. நன்றி. 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 ஆமாம், இப்பொழுது அடுத்ததாக கான் குவராசன் மாஸ்டரை அன்புடன் அழைக்கின்றேன். இல்ல பஞ்சாத்திர மாசம் தான் முதல் வரும். என்னோட நான் எடுத்தவொடனே எனக்கு மாறி வந்துட்டு எல்லாம் பஞ்சாத்திர மாசம் தான் முதல் கை போட்டு இருந்தவர். பஞ்சாத்திர மாசம் நீங்கள் கதைங்க பிளீஸ். மன்னிக்கணும். எல்லோருக்கும் வணக்கம். இன்று குலாரட்னம் மாஸ்டர் அவர்கள் அருமையாக டீப் மீனிங் ஆஃப் மெடிடேஷன், அதாவது பல விடயங்களை கூறியிருந்தார். அதாவது ஆழமான விடயங்களை எங்களுக்கு கூறியிருந்தார். அருமையாக இருந்தது. எல்லாம் தேவையான விடயங்களாக இருந்தது. எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட், ஒரு கேள்வி கேட்கத்தான் நான் யோசிச்சிருந்தேன். அதாவது நீங்கள் அந்த PSSM பாலிசியில நீங்க கூறினீர்கள், அதாவது நான் ரிலிஜியஸ் பாலிசி என்றது. ஐ அக்ரி, நான் ரிலிஜியஸ் பாலிசி. அதுல 2 நான் ரிலிஜியஸ் பாலிசி இருக்குது ஐயா. 2 நான் ரிலிஜியஸ் பாலிசி. ஒரு பாலிசி என்ன சொல்லுதண்டா, we study our religion and we accept the other religion. மற்ற பாலிசி என்ன சொல்லுதண்டா, we don't study our religion, we accept the other religion. நாங்கள் எங்களோட ரிலிஜனை படிக்கிறே இல்லை, மற்றவே இந்த ரிலிஜனை அக்செப்ட் பண்ணி கொண்டு போறது. அந்த ப்ராப்ளம் என்னென்றால், என்னுடைய ரிலிஜனை படிச்சு கொண்டு மற்றவை அக்செப்ட் பண்றது இன்னொரு ப்ராப்ளம். அப்ப இந்த நான் ரிலிஜனில் நீங்க டீப்பா கதைக்கிறபடியால நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குதோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதோன்னு கேட்கிறேன். என்னென்ன சொல்லக்குள்ள வேண்டும் சொன்னா, நாங்க ஒரு இந்த ரிலிஜன் என்பது மனிதர்களால உண்டாக்கப்பட்டது. எந்த ஒரு புத்தர் கூட புத்த சமயத்தை உண்டாக்க சொல்லவில்லை. கிறிஸ்டியன் ஜீசஸ் சொல்ல இல்லை, கிறிஸ்டியானிட்டியை உண்டாக்க சொல்லி. இதெல்லாம் மனிதர்கள் தான் இந்த ரிலிஜனை உண்டாக்குனது. அந்த வகையில இது இந்த ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வச்சிருக்கிறதுக்காக தான் இந்த சமயங்கள் வந்ததே தவிர, அந்த சமயங்கள்ல எத்தனையோ நல்ல இதுகள் இருக்கிறது. ஆனா அந்த நல்லதுகளை நாங்கள் எடுக்காம அதுல அந்த மாயைக்குள்ளதான் நாங்க கூடுதலாக இருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை எல்லா சமயத்தையும் நாங்க மதிக்க வேண்டும். அதுக்குள்ள உள்ள நுட்பங்களையும் நாங்கள் அறிய வேண்டும். என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு சமயத்துக்குள்ளும் அந்த சமயத்துக்கூட ஈடுபட்ட மாஸ்டர்ஸ்களுக்கு அவர்கள் ஒரு ஞானம் பெற்ற ஒரு என்லைட்டன் மாஸ்டர்ஸ் தான். அப்ப அவர்களுடைய ஞானத்தை நாங்க பெறுவதிலே எந்த ஒரு பிழையும் இல்லை. ஆனால் நாங்கள் எத்தனையோ பிறவியில ஒவ்வொரு சமயத்தில கூட நாங்கள் பிறந்திருக்க கூடும். நாங்கள் இந்த இப்போது நாங்கள் இந்துக்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் இந்த பிறவியில இந்துக்களாக இருக்கின்றோம். சென்ற பிறவியில நாங்கள் புடிஸ்டாகவோ கிறிஸ்டினாக இருந்திருக்கக்கூடும். அப்ப இதெல்லாம் இது ஒரு ஆன்மீக நிலையில வரும்போது இதுகளை கூடுதலாக அறிய முடியும். ஆனால் அந்த சமயம் என்று நாங்கள் அதுக்குள்ளேயே இருக்காமல் எல்லாத்தையும் நீங்கள் சொன்னது போல, என்னை பொறுத்தவரை நான் எல்லா சமயத்தையும் அக்செப்ட் பண்ணுகிறேன். அதே நேரம் இப்போது நான் இருக்கும் சமயத்தை நான் விட்டு போறதற்கு ரெடியாக இல்லை என்று நான் ஏதோ ஒரு என்னுடைய சோல் பாத்திலே இதில் பிறக்க வேண்டும் என்ற ஒரு இதெல்லாம் வந்தது. அதே நேரம் மற்ற சமயங்களில் உள்ள இதுகளை அறிவது எங்களுக்கு ஆன்மீகத்திலே முன்னேற்றத்தை தரும் என்பதுதான் எனது கருத்து. ஓகே, நன்றி. அப்ப நீங்கள் சொல்றீங்களோ PSSM சொல்றதோ? PSS சொல்லுகிறது எல்லா சமயத்தையும் அறியத்தான் சொல்லுகிறார்கள். எல்லா சமயத்தையும் சொன்னா,
புத்தரின் இதுகள்ல நியாயமான நல்ல இதுகள் என்று சொன்னா புத்தர் தான் கடைசியாக ஒரு வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு சமயத்தின் ஒரு தலைவராக இருக்கிறார். அவருடைய சிந்தனைகளை வாசிக்கும் போது அது மனிதனை மனிதனாக வாழ்வதற்கு எவ்வளவோ உதவியாக இருக்கிறது. கிறிஸ்டியன் இதுகளிலும் அதே இதுகள்ல இருக்கிறது. ஹிந்துசியம் எங்களுக்கு அதை புராண வடிவங்களிலும் இதுகளிலும் கோயில கூட நாங்கள் பக்தி மார்க்கத்திலேயே தான் இருக்கிறதே, ஆன்மீக மார்க்கம் வலு குறைவு எங்களுடைய கோயில்கள்ல. ஆனால் அதுக்குள்ளே பொதிந்திருக்கிறது, நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் பொதிந்திருக்கிறது. சரியான இதிலே மார்க்கத்திலே போவதற்கு கணக்க கொள்கைகளும் இதுகளும் இருக்கிறது. ஆனால் அறிவுரை என்று நாங்கள் கோவில்களில் போகும்போது அறிவது குறைவு. ஆனால் சில சர்ச்சுகளிலே அதுகளை ரீட் பண்ணுவார்கள், அப்படியான இதுகள் இருக்கிறது. ஆனால் PSS இதிலே நாங்கள் எல்லா சமயத்திலும் எல்லா ஆசான்களுடைய என்லைட்டன்ட் மாஸ்டருடைய இதையும் நாங்கள் அறிய வேண்டும் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சமயத்தோடு அவர்கள் ஈடுபாடு இல்லை. நன்றி நன்றி. அடுத்த யாருன்னு தெரியும் எனக்கு, நான் வெளியில போட்டு வந்த வணக்கம். அனைவருக்கும் எனது முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான தலைப்பை எடுத்துக்கொண்டு வந்த குலாரட்னம் மாஸ்டருக்கு சிறப்பான நன்றிகள், பாராட்டுகள். எனக்கு நீங்கள் இந்த தலையங்கத்தை இப்படி வச்சா பொருத்தமாயிருந்திருக்கும். 4 வருடங்கள் செய்த தியானத்தின் சாராம்சம் என்று சொன்னா பொருத்தமாயிருக்கும் போல இந்த மைண்ட்ல தோன்றினது. ஏனென்று சொன்னா தியானம் எப்படி செய்கிறது என்று சொல்லி லேர்னிங், பிராக்டிஸ், டீச்சிங், ஸ்ப்ரெடிங் எல்லாம் சொல்லி பிறகு காமாக நாங்க வாரத சொல்றீங்க. பிறகு எல்லாம் இந்த தளத்துல எல்லாம் சொல்லப்பட்டதுதான். நீங்கள் எல்லாத்தையும் தொகுத்து கொண்டு வந்து சாராம்சம் வேணா பொருத்தமா இருக்கும், அதைத்தான் சொன்னேன். மற்றது ஆமை 5 முறை தான் ஒரு மனத்தியாலத்துல சொல்லும். அதால அது 400 வருடங்களுக்கு மேலே வாழுமாம் என்று அதை நான் சொல்லுவேன். சிறப்பாக சொன்னீங்க ரீகவரி. நாங்க மெடிடேஷன் செய்யும் போது எங்களுக்கு எல்லாம் ரீகவரி ஆகும். அந்த ட்ரோமா எல்லாம் சொல்லி விரக்தி அடைஞ்சு இருக்கிறவர்களுக்கு எல்லாம் இதை கொண்டு விட்டா டக்கு டக்கு டக்குன்னு ரீகவரி ஆகார்கள். மெட்டாபாலிசத்தை தான் அந்த நித்திரையில எங்களுக்கு நல்ல மெட்டாபாலிசம் நடக்குது. அது தியானத்திலையும் அந்த ஹோமோன் வருது, அதால அது நடக்கிறது. அப்ப அதை நீங்க சொன்னீங்க, அது ஃபிளைட்ட சொன்னீங்க. எதிர்மறை சக்தி முன்னுக்கு நிற்கும், நாங்கள் எங்க ஃபைட் பண்ணாலும் நிற்கும். அதால அந்த எதிர்மறை சக்திய அந்த இப்ப ஒரு விஷயத்துல 2வதா தான் ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் அண்ட் பராசிம்பத்தேட்டிக் நர்வ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. தியானம் செய்யல அப்படியே சாந்தமாகிறோம். அதை பற்றி எல்லாம் சொன்ன நீங்க, எமோஷனை பற்றி சூப்பரா சொன்ன நீங்க, நல்லா இருந்தது. கேட்க முழுத்தையும் தொகுத்து கொண்டு வந்தீங்க, நல்லா இருந்தது. மற்றது எங்களோட பிரைனை பற்றி சொன்னீங்க. என்னன்னு சொன்னா 2 பிரைனும் பேலன்ஸ் ஆகுது. ஆனா உண்மையா எங்களுக்கு ஒரு நார்மலா ஒரு பிரைன் தான் வேலை செய்யறது. ஆனா தோப்புக்கரணம் செய்யக்கலையும் இடக்கு முடக்கான வேலைகள் செய்யக்கலதான் 2 பிரைனும் வேலை செய்யறன்னு சொல்றவ. இன்றைக்கு தான் நீங்க தியானத்திலையும் அது வேலை செய்ய சூப்பரா சொன்னீங்க. மற்றது 4 வேவ்ஸை பற்றி ஆல்பா, பீட்டா, காமா, தி சூப்பரா கொண்டு வந்தீங்க. அதை விட கடைசியா எப்படி மெடிடேஷன் செய்யறோன்னு சொன்னீங்க. ஒட்டுமொத்தமாக சாராம்சத்தை நீங்கள் சிறப்பாக டைம் எடுத்து ஸ்லைட்ஸ் எல்லாம் வடிவா மேக் பண்ணி வடிவா கொண்டு வச்சீங்க. வாழ்த்துத்தான் சொல்லுவேன், பாராட்டுத்தான் சொல்லுவேன். சிறப்பாக இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி. அடுத்த டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன். எல்லோருக்கும் நன்றி. குலரத்னம் மாஸ்டர், நீங்கள் எப்பவும் பொழுது நல்லா அழகாக தியானத்தின் நன்மைகளை அழகாக ஆழ்ந்து ரிசர்ச் பண்ணி வடிவாக சொன்னீர்கள். அதுக்கு மிக்க நன்றி. எனக்கு வேறு ஒன்றும் அதை பற்றி கதைக்க இல்லை. ஆனால் எனக்கு சிரிப்பு வந்தது. டீச் மெடிடேஷன் அண்ட் பிராக்டிஸ் மெடிடேஷனை நாங்கள் இப்போ திங்கட்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் வர போறார், அவருக்கு அந்த செலிபிரிட்டிக்கு நீங்கள் போயிட்டு டீச் பண்ண வேணும். அதுதான் முக்கியம் என்று நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. மற்றது பஞ்சாட்சர மாஸ்டர் எப்ப ஒரு கேள்வி கேட்க சிரிச்சு கொண்டே கேள்வி கேட்ப. அது அந்த என்ன ரிலிஜனை பற்றி அது என்ன சொல்லுது என்றால், எந்த சமயத்துல இருக்கிற ஆட்களும் இந்த மெடிடேஷன் செய்ய முடியும். அதுதான் அந்த பிரமிட் மெடிடேஷன்ல இருக்கிற ஒரு அழகு. நீங்கள் கிறிஸ்டியனா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், இந்த மெடிடேஷனை செய்ய முடியும் என்றுதான் சொல்றது. எனவே மிக்க நன்றி. நான் இதை கேட்டுக்கொண்டிருந்து உங்களுக்கு இதை நன்றிய சொல்றதுக்கு தான் முக்கவாசி வந்தனா. மிக்க மிக்க நன்றி. நன்றி. நான் சில அறிவித்துல சொன்ன பிறகு மீரா நாகேந்திரன் பேசுறதுக்கு ரெடியா இருங்கோ.
நாளை காலமே ஷாலினி நடராஜனுடைய பேச்சு இருக்கு. அதான் நாம் எவ்வளவுக்கு அவ்வளவு தியானம் செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களோட மனம் தெளிவாகும். மனம் தெளிவாக எங்களுக்கு கேள்விகள் குறைஞ்சு கொண்டே போகும். ஏனென்றா தேவையில்லாத கேள்விகள் வராது. ஏனென்றா நாங்கள் தியானம் எவ்வளவுக்கு கூட செய்யறோமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு தண்டபாட்டிலேயே எங்களுக்கு மறுமொழி கிடைக்கும். மனம் மண்டைக்குள்ள என்னென்றால் நான் நினைக்கிறேன், நீங்க எங்க உங்களோட மனதை கவனிக்கிறீங்களோ அங்கதான் மனது இருக்குது. மூச்சை எங்க போகுறீங்களோ அதுலதான் மனம் இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். எனக்கு தெரியும் எந்த ஆன்சரும் பிள்ளையா இருக்கக்கூடும். ஏன்னா நாங்கள் இப்ப காலில் நோவுதுன்னா எங்களோட மனம் முழுக்க அந்த கால் நோவுக்குள்ளதான் போகுது. அதே மாதிரி அப்ப எந்த இடத்துல நாங்கள் ஒரு இதை சிந்திக்கிறோமோ அந்த இடத்துல மனம் இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். அதான் என்னத்துக்கும் நாங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது மறுமொழி தண்ட பாட்டில் கிடைக்கும் என்று கூறி அருமையான பேச்சுக்கு விளக்கத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.